எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். இதுதான் உண்மை ஞானம் அப்படிங்கிறதும் சொல்லு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எந்த சொல்ல யார் சொன்னாலும் சரி, அந்த சொல் எல்லாமே மெய்ப்பொருள், உண்மையான பொருள், சத்தியமான பொருள், இறைவன் மட்டும்தானே. அந்த இறைவனை பற்றி குறிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும், வேற எதுவுமே. அப்படி நம்ம பார்க்க தெரிஞ்சா மட்டும்தான், அப்படி யார் பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அறிவு இருக்குன்னு அர்த்தம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளையும் மெய்ப்பொருளாகவே நம்ம பார்க்கறதுக்கு தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். அப்படி பார்க்க தெரிஞ்சவங்க தான் ஆறாவது அறிவு படைத்தவர்கள். சராசரி மனுஷன் ஆறாவது அறிவு வேலை செய்யாது. இப்போ நம்முடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவுன்னா, இது வரைக்கும் நீங்க படித்தது, பார்த்தது, கேட்டது, மற்றவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தது, இந்த அறிவு தான். நூல் அறிவு, கேட்டறிவு, இந்த மாதிரி உள்ளது. புலன்களுக்கு உட்பட்டு நிற்கக்கூடிய அறிவுகள் தான். ஆறாவது அறிவுங்கிறது என்னன்னா, எதையுமே பார்த்த மாற்றத்திலே அதனுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரை எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல். அந்த அறிவு ஆறாவது அறிவுங்கிறது துலங்கும் போதுதான் தெரியும். அப்ப அந்த மாதிரி ஒரு அறிவு எப்ப வளர்ச்சி அடையி அப்படின்னா, சராசரி மனுஷனுக்கு இல்லை. தவம், ஆன்மீகம், இந்த மாதிரி பூஜை, தெய்வீகம் அப்படி வராங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு இந்த ஆன்ம எழுச்சி ஏற்படுது. அதனால அறிவு விருத்தியாகும். ஞானம்னா என்னன்னா சுத்த அறிவு, பரிபூர்ண அறிவு தான் ஞானம்னா. ஞானம்னா வேற ஒண்ணுமே இல்லை. ஞானம் அப்படின்னா அதுல அதிகப்படியான எல்லாம் ஏற்றுவிட்ட தெரிஞ்ச அந்த அறிந்த ஒருத்தருக்கு தான் ஞானம்னு சொல்லுவோம். இவருக்கு அந்த துறையில நல்ல ஞானம் உண்டுப்பா அப்படின்னு சொல்ல. அப்போ எந்த ஃபீல்ட்ல யாரு இருந்தாலும் அதுல பரிபூர்ணமா யாருக்கு தெரியுதோ அவங்களும் அந்த மாதிரி சொல்லும். அப்படின்னா பரிபூர்ணமா தெரிஞ்சதுன்னா நல்ல அறிவுபூர்வமா எல்லாத்தையும் தெரிந்து கொண்டவன் அப்படின்னு தான் அதுக்கு பொருள். அப்போ அவங்க நல்ல ஞானம் இருக்குப்பா அப்படின்னு சொல்றது இப்படித்தான். அதாவது அறிவு, பரிபூர்ண அறிவு, தெளிந்த அறிவு, அதுதான் ஞானம்னு சொல்லுது. அப்ப அந்த ஞானம்ங்கிறது, பரிபூர்ண அறிவுங்கிறது ஒருத்தனுக்கு வரணும்னா, அது மிகைப்படணும், வளரணும் அப்படின்னா, இப்ப நம்ம அதுக்காக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி, ஒரு தவம், முயற்சி தான் இந்த ஆன்மீக ஸ்நானம். எதுக்கு அறிவு வளரணும்? இந்த உலகத்துல நம்ம நல்லபடியா வாழ்றோம். நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம்? நல்லபடியா வாழ்றது தானே. துன்பப்படுறதுக்காக பிறந்திருக்கிறோம், சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். அப்ப எது சந்தோஷங்கிறது என்னன்னா, இப்ப நமக்கு அறியாமையினால்தான் பல தற்கொலை ஏற்பட்டு போகுது, கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் வரும். அப்ப இது இப்படித்தான், இது இதனுடைய தன்மை என்னதாங்கிறது தெரிந்த
உறுதியான ஒரு நிலைப்பாடு, அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல், அறிவு நமக்கு இருக்குன்னா எந்த துன்பமும் வராதுவா. அந்த எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய, எல்லாத்தையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை எப்போ வரும்னா அறிவுபூர்வமா செயல்படும் போதுதான். அப்ப அறிவுபூர்வமா செயல்படணும்னா அறிவு வேணும். அறிவு இப்போ வந்து நமக்கு இல்லை. அப்ப அந்த அறிவை பெருக்குகிறதுக்கு தான் தவம்னா என்னதுன்னா நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. அதன் மூலம் எப்படி இருக்கலாம்னா எல்லாத்தையும் தெரிந்து உணர்ந்து நல்லபடியாக வாழலாம். வாழ்வாங்கு வாழ்றதுக்கு உண்டான வழியை தான் நமக்கு ஞானிகள் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப அந்த நல்ல முறையில வாழ்றதுக்கு உண்டான வழிக்கு நம்முடைய அறிவு தேவை. அறிவை பெருக்கிறதுக்கு தான் மற்றபடி கடவுளை பார்க்கறது, இது பார்க்கறது, இது பார்க்கறது எல்லாத்தையுமே தான் பார்த்துக்கலாங்க. அறிவு பரிபூர்ணமா வெளிப்பட்டுன்னா நம்ம இந்த உலகத்துல எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொள்ளலாம். கடவுளையும் தெரிஞ்சு கொள்ளலாம். நாம யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம், இறைவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம், இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம், இந்த உலகெல்லாம் எப்படி இயங்குதுங்கிறத உணர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா அது என்னது, எப்படி அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியாது. யார்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுதானே சொல்லும். அப்போ ஏற்கனவே தெரிஞ்சவங்க யாரு? இப்போ நம்ம வந்து கார் ஓட்ட, புதுசாக ஒரு கார் வாங்கிக்கணும். கார் ஓட்ட தெரியாது, கார் வாங்கிட்டு அப்போ டிரைவிங் முதல்ல படிக்கணும். அப்போ அது டிரைவிங் யார்கிட்ட தெரியும்? டிரைவிங் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட நம்ம போய் டிரைவிங் கற்றுக்கிட்டு அப்புறம் நம்ம கார் ஓட்டோம். அந்த டிரைவிங் தெரிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போறோம்ல, அவர் எப்படி கற்றுக்கிட்டாரு? அவர் இதே மாதிரி இன்னொருத்தர் தானே கற்றுக்கிட்டணும். அதாவது பிறக்கும்போது யாராவது டிரைவிங் படிச்சுட்டு வராங்களா? நம்ம பிறக்கும்போது நமக்கு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாதுப்பா. பிறந்து வளர வளர வளரத்தானே ஒவ்வொரு விஷயங்களா நம்ம ஒவ்வொருத்தருமா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, அண்ணன் தம்பி, சகோதரர்கள், பக்கத்தில் உள்ளவங்க, அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்தாச்சுன்னா பல ஆசிரியர்கள், இப்படி ஒவ்வொருத்தர் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அறியாமையில் தானே இருக்கிறோம். ஆனா ஒரு சராசரி மனுஷனுக்கு வந்து இது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை எப்படி வரும்? ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு வந்து அறிவே கிடையாதா? ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோம். நம்ம பிறக்கும் போது நமக்கு எப்படி இருந்து அறிவு இருந்ததா இல்லையா? பிறந்த போது எல்லாரும் பிறக்கிறோம். பிறக்கும் போது யாருக்கு அறிவு இருந்தது? தூண்டி விடுறது எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. நம்முடைய வினையினால எல்லாமே மறைஞ்சு இறைவனே நமக்குள்ள இருக்கிறார். நம்முடைய உயிர் தானே இறைவன், ஆன்மா அதான உயிர். நம்முடைய உயிர், ஆன்மா, தானன், ஜீவன் எல்லாமே அந்த இறைவனுடைய ஒரு அம்சம் தானே. அந்த இறைவனே நமக்குள்ள இருக்கிறாரு. ஆனா ஒண்ணுமே தெரியாம இருக்கோம். அறியாமை, அறியாமை, அறிவு துலங்காத ஒரு தன்மையில, தெளிவு இல்லாம ஒண்ணுமே உணர முடியாத ஒரு நிலையில மூடத்தனமா இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பூர்வ ஜென்மத்துல நாம செய்த வினைகளுடைய ஒரு தொகுப்பு. அந்த வினை பயன் வந்து நாம யாரு, நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணுங்கிற எதையுமே அறிவிக்காத ஒரு தன்மையில நம்மள மூடத்துல வச்சு பிறந்த குழந்தை பார்த்துருக்கோம். அப்புறம் நம்ம தான் ஒன்னாவது ஞாபகப்படுத்துறோம். அறிவுல எல்லாமே இருக்குது, அறிவால அறிய முடியும். ஆனா அந்த அறிவால் அறிய முடியறதுக்கு தடையாட்டு நம்ம செய்த வினைகள் எல்லாம் இருக்குது. அந்த வினையினுடைய தன்மையினால நம்முடைய அறிவு துலங்காம இருக்குது. அப்ப மற்றவங்க சொல்றது, புத்தகங்களை படிக்கிறது, இதுதான் நம்முடைய அறிவுல சேர்ந்துகிட்டே வரும். அந்த உண்மையான அறிவு தூண்டுதலும் இல்லை, அறிவு துலங்கவும் இல்லை. பலர் சொல்லியதும் பல நூல்களில் படிக்கிறது தான் நம்ம டெபாசிட் பண்ணிட்டே இருக்கிறோம். எப்படி ஒரு கேசட்ல சிடியில நம்ம பதிவு பண்ணி அப்புறம் போடுறோம். கம்ப்யூட்டர்ல வந்து எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம எடுக்கிறோம். கம்ப்யூட்டர் மிஷின் வச்சு மட்டும் வாங்கி வச்சு அதை ஒர்க் பண்ணுமா? அப்ப நம்ம ஃபீட் பண்ணணும்ல, முதல்ல தெரியுங்களா? நம்ம ஃபீட் பண்ணாதானே அது இயங்கும். அதே மாதிரி மின்சார தொகுப்பு அதுக்கு வேணும். மின்சார தொடர்பு இல்லைன்னா ஒன்றும் ஃபங்க்ஷன் பண்ணாது. மின்சார தொடர்பு இருக்கணும். அப்புறம் நாம ஃபீட் பண்ணணும். ஒரு கம்ப்யூட்டர் மிஷின் புதுசாக ஒன்று வாங்கி வச்சுட்டு மின்சார கனெக்ஷன் பண்ண உடனே எல்லாம் தெரியுமா?
அப்போ கேபிள் கனெக்ஷனோ அதுக்கு உண்டான ஒரு கனெக்ஷன் இருந்தால் தானே அது இயங்கும். அப்போ நம்ம முதல்ல ஃபீட் பண்ணணும்லாம். இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் சொல்லுவோம், அவன் ஏற்கனவே எங்கேயோ என்னெல்லாமோ அவங்க ஃபீட் பண்ணி வச்சிருக்கான். அந்த இதை எடுத்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணாதான் அது நமக்கு தெரிய வரும். இதே மாதிரி தான் நமக்கும் நம்முடைய அப்பா அம்மா, அண்ணன் தம்பிகள், சகோதர சகோதரி, பல ஆசிரியர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லி நாம பல விஷயங்கள் கேட்டு பார்த்து அதுல இருந்து பல விஷயங்களை சேர்த்து வச்சிருக்கோம். அவ்வளவுதான். உண்மையான அறிவு நமக்கு இருக்குன்னா இல்லை, இருக்குது தொடங்க அறிவு உள்ள இருக்குது. ஆண்டவனே ஒரு சிறு அம்சத்து ஒளியாட்டு நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கிறாரு. ஆனா எல்லாம் மறைஞ்சிருக்கிறான். மறைந்து இருந்து இறைவன் அருள் புரிகிறான். எல்லாமே இறைவனுடைய செயல். அவன் இல்லாட்டா, அந்த உயிர் இல்லாட்டா நம்மளால ஒண்ணு இயக்க முடியாது. அவன் இருக்கிறான், ஆனா வெளிப்படாம மறைஞ்சிருக்கான். இருந்தும் இல்லாத மாதிரிதான். இப்ப இறைவனா எல்லாம் செயல்படுறாரு. எல்லாமே அவன் செயல்னு சொல்றீங்க. அவன் அன்றி ஒரு அணுவும் மக்கையாது, எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க உங்க ஊர்ல இருந்து இங்க வந்தது யாருடைய செயல்? நம்ம செய்யணும். இறைவன் செயலா உங்க செயல்? அதை சொல்லு. நெய்வேலியில இருந்து இங்க வந்திருக்கீங்களா? இது யார் வந்தது? எங்க செயல், என்னுடைய செயல், உங்க செயல் தான். இறைவன் எங்கிருந்து வந்தது? இல்லை, என்ன தூங்க இறைவன் இருக்கிறாரு, உள்ள இருக்கிறாரு, மறைந்து இருக்கிறாரு. இப்ப அவர் இருந்தும் இல்லாத மாதிரி தான். இப்ப நீங்க நெய்வேலியிலிருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய செயல், உங்களுடைய செயல்ங்கிறது என்னது? உங்களுடைய வினை தொகுதி உங்களை இப்ப ஆட்டி வைக்கிறது, உங்களை நடத்துறது, உங்க வாழ்க்கையை நடக்கிறதுனா உங்களுடைய வினையினுடைய போக்குக்கு தகுந்தபடிதான். இறைவன் இப்ப எப்படி இருக்கான? இப்ப கோயில போய் இறைவனை பாக்குறீங்க, இறைவன் எப்படி இருக்காரு? கல்லாட்டுதான் இருக்காரு. கல்லாட்டுதான் அடுத்து இருக்கிறோம். இதுதான் நமக்கு முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். கோயிலுக்கு போய் எந்த கோயிலுக்கும் போங்க, எந்த கோயிலுக்கு போனாலும் ஆண்டவான்னு போய் கொடுப்பேன். எந்த ஆண்டவன் இருக்கான்? பேசிட்டு இருக்கான், செயல்பட்டு இருக்கான், அசைஞ்சிட்டு இருக்கான். அப்போ ஆண்டவன் எப்படி இருக்காருங்கிறத நமக்கு உணர்த்தி காட்டியிருக்காங்க. எவ்வளவோ மெட்டல் அது இதெல்லாம் இருக்குதுன்னு செய்து. எந்த ஊர்லயாவது மூலஸ்தானத்துல வேற ஏதாவது மெட்டல் இருக்கா? எல்லா இடமும் கல்லுன்னு வச்சிருக்காங்க. தங்கத்துல வைக்கிற செய்தி வைக்க வேண்டியதுன்னு திருப்பதி நடாது தங்கத்திலே செய்தி வச்சிருக்காங்க. கல்லுதான் மேல எல்லாம் அலங்காரம் பண்றதுதான். கல்லுல ஏன் வச்சான்? ஐயா பணக்கார தாங்க தங்கத்திலே செய்து வச்சிருக்க வேண்டியதானே, வைரத்துல வச்சிருக்க வேண்டியதானே. சின்ன சாமிகளுக்கு வசதி இல்லாத சாமிகளுக்கு கல்லுல வச்சாருங்களா? அவரு பெரிய பணக்கார சாமி தானே, அவரு தங்கத்திலே சிற்பம் செய்து வச்சிருக்கலாம்லாம். ஏன் வைக்கல? இதுதான் அவங்க நமக்கு உணர்த்தக்கூடிய ஞான ரகசியம். இறைவன் எப்படி இருக்காருன்னா கல்லாகத்தான் இருக்கார். இறைவன் கல்லாக தான் இருக்கிறாரு. நமக்குள்ளேயும் இறைவன் கல்லாக தான் இருக்கிறார், செயல்படாமல் இருக்கிறார். அப்போ நாம இறைவனை அடையணும் அப்படின்னா என்ன நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ நம்ம எப்படி ஆகணும்? இறைவனை அடையணும். இறைவன் எப்படி இருக்காரு? அப்ப நம்ம இறைவன் அடையணும். நம்மளும் கல்லா இருக்கணும். கல்லா இருக்கிறதுங்கிறது சும்மா இருக்கிறது. அதுல கல் அசையுமா? செயல்படுமா? சிந்திக்குமா? அப்ப இறைவன் எப்படி இருக்கிறாரு? நமக்கு முன்னோர்கள் ஞானிகள் ஞானிகள் கட்டின கோயில்கள் தானே எல்லாமே சித்தர்கள், ஞானிகள், பெரிய பெரிய மகான்கள் கட்டின கோயில்கள் தான். அந்த கோயில் எல்லாம் ஏன் இறைவனை கல்லாக வச்சாருன்னா, இறைவன் எப்படி இருக்காரோ அந்த இறைவன் அடையணும், நீனும் அது மாதிரி வரணும், அதே மாதிரி ஆகணும். அப்ப கல்லுல வச்சிருக்கிறான்னா நீனும் கல்லாது.
அதை விட்டு நம்ம ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சாடிக்கிட்டு என்ன அப்படி செயல்பட்டு இருந்தா அப்படியே அலைஞ்சு தெரிய வைக்க இறைவனை அடையணும். அப்ப இறைவன் என்ன தன்மையில் இருக்காரு, அதே தன்மைக்கு நம்ம வரணும். அப்போ அதே தன்மையில நம்ம இருந்தா அதே நிலையை அடைஞ்சிடலாம். இப்ப நிறைய ரிஷிகள் தவசீலர்கள் காட்டுல அங்க புக்ல எல்லாம் படிக்கிற கதையெல்லாம் பார்த்துக்கோங்களவா, அவங்க எப்படி இருந்து தவம் பண்ணாங்க? ஆடாம அசையாம கல்லு மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து சில 16 வருஷம் தவம் பண்ணாங்க, 12 வருஷம் தவம் பண்ணாலும் சொல்றாங்களா? என்ன பண்ணாங்க? சும்மா தானே இருந்தாங்க, அசையாம கல்லு மாதிரி இருக்காங்க. அப்போ கல்லு மாதிரி இருக்கக்கூடிய கல்லாக வச்சிருக்கக்கூடிய இறைவன் நம்ம அடையணும் பார்க்கணும்னா நாம கல் ஆசனம். அப்ப நம்முடைய செயல்பாடுகள் நமக்கு இருந்துட்டா, மனம் செயல்பட்டு இருந்தா, எண்ணம் ஓடிக்கிட்டு இருந்தா கல்லா இருக்க முடியுமா? அப்ப எண்ணங்கள் இல்லாம, எண்ணங்கள் உதயமாகாம, மனம் செயல்படாம சும்மா இருக்கணும்னா கல்லு மாதிரி இருக்கணும். நீங்க என்னைக்கு கல்லு மாதிரி இருக்கிறீங்களோ அன்னைக்கு இறைவனை பார்க்கணும். மனமும் எண்ணமும் மனமும் எண்ணமும் அது இல்லாம இருக்கணும். உடல் அசையாம இருக்கணும், உள்ளம் மனம் சலனம் இல்லாம இருக்கணும், எண்ண ஓட்டமே எண்ணங்களே உதயமாகாத ஒரு தன்மையில. அப்ப ஒன்றும் இல்லாம, எண்ணம் இல்லாம, மனம் செயல்படாம, உடல்லையும் அசைவு இல்லாம அப்படி சும்மா இருந்து நீங்க படிச்சுட்டீங்கன்னா, கல்லாக இருந்து பழகிட்டீங்கன்னா கல்லாக இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கணும். இதுதான் நமக்கு ஞானிகள் உணர்த்தின பாடம். இந்த உலகத்துக்கே முதல் குரு வைஷ்ணவ ஆதி குரு. அந்த குரு வந்து என்ன பண்ணாரு? சீடர்கள் சனகாதிகளோட பூஜை சொன்னார். என்ன பூஜை பண்ணார்? ஒன்றும் பண்ணல. அவங்களுக்கு முன்னால காட்சிகளுக்கு பேசாம இருந்தார். சொல்லாமல் சொன்னவர் எதுவுமே வாய்வழி சொல்லல, கல்லாட்டு தான் இருந்து காமிச்சிருக்கார். கல்லாக இருந்து தான், மௌனமாக இருந்து தான், சும்மா இருந்து தான் இறைவன் அடைய முடியும். இதுதான் அவங்க நமக்கு உணர்த்தினப்பான். அப்ப நம்ம கல்லா இருக்கணும், செயல் அற்று போகணும். செயல் அற்று சிந்தையை அடக்கி சும்மா இருப்பதுவே சுகம். அப்ப சும்மா இருக்கணும்னா சிந்தனை இல்லாம, செயல் இல்லாம கல்லு மாதிரி இருக்கிறது தான். இப்ப நம்ம சராசரி நிலை, சாதாரண நிலையில ஒரு நிமிஷம் கூட அப்படி இருக்க முடியாது. ஏன் அப்படி இருக்க முடியாதுன்னா வினையினுடைய போக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி எடுத்தோமோ தெரியாது, என்னென்ன பாவ புண்ணியங்கள் செய்தோமோ தெரியாது. எல்லாரும் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பண்ணாங்கதான் வந்து பிறந்திருக்கிறோம். அவங்களுக்கும் எல்லாருக்கும் இங்க உள்ள ஒவ்வொருத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அந்த பாவ புண்ணிய கணக்கினுடைய டிஃபரன்ஸ் தான். கூடுதலோ குறவோ இருக்கணுங்களேன். பாவம் கூடுதலாக இருக்கும், சிலருக்கு புண்ணியம் கூடுதலாக இருக்கும், அவ்வளோ வித்தியாசம். ஆனா எல்லாருக்கும் பாவம் இருக்கு, புண்ணியம் இருக்கு. அந்த பெர்சன்டேஜ் வித்தியாசம் தான். அந்த பாவ புண்ணிய வினைகள் தான் நம்மளை, அந்த பாவ புண்ணிய வினைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறோம், கல்லு மாதிரி ஆகும். அப்பதான் உணரவும் முடியும். புரியுதா? நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருந்தா, செயல் அப்படின்னு வந்தா ஏதாவது ஒரு காரியம் செய்யறீங்க, அந்த காரியத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும். நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுக்கு ஒரு பிரதிபலன், பிரதிவினை உருவாகும். நல்லது செய்தீங்கன்னா நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தீங்கன்னா கெட்ட கிடைக்கும். அப்ப நல்லதோ கெட்டதோ வினைன்னு வந்துட்டாலே அதுக்கு ஒரு புது வினை வந்துட்டு. ஏற்கனவே நம்ம இந்த உலகத்துல எத்தனையோ பிறவிகளை பிறந்து எவ்வளவோ வினைகளை சேர்த்துருக்கோம். அதுல இருந்தெல்லாம் விடுபட்டு கல்லாக இருந்தாதான் இறைவன் அடைய முடியும். அதுதானே? சும்மா இருந்தாதான் இறைவன் அடைய. அதுக்காக முயற்சி பண்ற நேரத்துல மேலும் மேலும் செயல்பாடுகள் செய்து 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 மேலும் 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 வினைகளை சேர்த்துக்கிட்டே இருந்தா இதுக்கு முடிவு இருக்கும். இருக்கிற வினைகளை தீர்க்கிறதுக்காக பாடுபடும். புதுசு புதுசா வினைகள் வந்துகிட்டே இருக்குதே. ஒரு பக்கம் நம்ம செய்த பூர்வஜன புண்ணியம் வினை பயனால வந்து பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அது வந்து ஒரு 50% இருக்குன்னு கிடைக்கும். பாவமும் புண்ணியம் வினைகள் வந்து 50% கொண்டு வந்து பிறந்திருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்ப சும்மா இருக்கிறோம், இப்பவும் ஏதோ பண்ணிட்டு தானே இருக்கோம். கூட்டிகிட்டே கூடுதோ குறைதோ ஒண்ணு நடக்குது. எனக்கு
அதுதான் பாவமோ புண்ணியமோ வந்துகிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே கொண்டு வந்தது தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். மேலும் மேலும் சேர்த்துக்கிட்டே இருந்தா 1,00,000 இன்னைக்கு பேங்க்ல கடன் வாங்கியிருக்கணும். அப்போ அந்த 1,00,000 கடனை தீர்க்கணும். என்ன பண்ணலாம்? இன்னொருத்தருக்கு 1,00,000 கடை வாங்கி 1,50,000 கடை வாங்கி அவர் 1,00,000 தீர்த்துருவோம். அப்ப ஒரு கடன் தீர்க்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கிட்டு இருந்தா நம்ம கொண்டு வந்த வினை பயனை தீர்க்கிறதுக்கு பாடுபடணும். இப்போ புதுசு புதுசாட்டு வேற வினைகளை செய்து இருந்தீங்கன்னா எப்படி? புரியுதா? நம்ம செய்த வினைகளை முதல்ல தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. புதுசு புதுசாட்டு வினைகளை செய்யலாம். இப்ப நமக்கு உண்டான நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏற்கனவே கொண்டு வந்த வினைகளை தீர்க்கிறது எப்படின்னு பார்க்கறது ஒரு விஷயம். மேலும் மேலும் வினைகளை செய்யாம அதுல இருந்து தப்புறது எப்படிங்கிறது பார்க்கறது இன்னொரு விஷயம். மொத்தத்துல வினைகள் இல்லாத ஒரு தன்மை வந்தாதான் சும்மா இருக்க முடியும். அப்படிதானே? அப்ப அந்த வினைகள் இல்லாத அவ்வளவும் போய் சும்மா இருக்கிறதுங்கிறது அது முடியாத காரியம். இப்ப அதுல இருந்து நம்ம இருக்கிறோம், இதுல இருந்துகிட்டு தானே இதை செய்ய வேண்டி இருக்குது. இதன்படி வாழ்ந்துட்டு இருக்க நாம அந்த நிலைக்கு வரணும்னா இதுல இருந்துகிட்டு தானே அதுல இருந்து வர முடியும். இதுல இருந்து தானே அதுல இருந்து மீள முடியும். அப்ப இதுல இருந்து அதுல மீளணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை சில பொருள் வரும். அப்போ வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனன்றி சொல்ல போவேன் அப்படின்னு பாடிட்டாங்க பெரியவங்க. வந்த வினை ஏற்கனவே கொண்டு வந்த வினை, இனி வருகின்ற வல்வினை நம்ம செய்து அதனால வரக்கூடிய வினைகள், இதை எல்லாத்தையுமே இறைவான இருந்தா மட்டும்தான். அப்ப இறைவான இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? அதான் பெரியவங்க எல்லாம் நமக்கு சொன்னது இதுதான். இதுதான் ஞானம். வேற மற்றபடி வேற கதையெல்லாம் சொல்றதுலாம் ஒண்ணும் இல்லை. இந்த உலகத்துல எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்பட்டா ஒரு ஜென்மம் போறாரு. தத்துவம், ஞானம், எத்தனையோ மகான்கள் உபதேசம், எத்தனையோ வேத நூல்கள், எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஞானிகள், எவ்வளவு உபதேசங்கள் இருக்காங்க. இதெல்லாம் படிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டு ஞானம் பெறலாம்னா எந்த ஜென்மத்துக்கு நடக்க போகுது? இப்ப இருக்கிறோம், இதுல இருந்து வீழ்றதுக்கு என்ன வழி அதுதானே பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு நோய் வந்திருக்கு, அது உடனே போய் டாக்டரை பார்த்து அதுக்கு எந்த டாக்டரை பார்க்கணும் பார்த்து மருந்து சாப்பிட்டு அதை குணமாக்குறதுக்கு வழியை பார்க்கணுமா? அது என்ன நம்மளே போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா நம்ம ஆராய்ச்சி பண்றதே முட்டாள்தனம். நோய் வந்தாச்சு, இனி அது எப்படி வந்தது ஏன் வந்ததுன்னு யோசிக்கிறது நல்லதா இல்ல நோயை தீர்க்கறதுக்கு டாக்டரை பார்க்கறது நல்லதா? டாக்டர். அப்போ நமக்கு அறிவு இல்லாததுனாலதானே நோய் வந்தது. அப்ப நம்ம அறிவு இருந்திருந்தா அதுக்கு எப்படி எப்படி வாழ்க்கையை நம்ம சாப்பிடணும் நடக்கணும் இதெல்லாம் பார்த்து நடந்திருந்தா இந்த நோயே வந்திருக்காது இல்லவா? புரியுதா? இப்படிதான் இந்த ஆழ்ந்து சிந்திக்கும் போதுதான் இதனுடைய உண்மை பொருள் தெரியும். நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஒண்ணும் புரியாது. அறிவு இருந்திருந்தா நோய் வருமா? நம்முடைய அறியாமையினாலதான் ஆகாரத்திலேயோ சூழ்நிலையிலேயோ ஏதோ தப்பு நடந்ததுனாலதான் நமக்கு உடல் பாதிச்சு நோய் வந்திருக்குது. அது பாதிக்காச்சு, நோய் வந்தாச்சு. இனி அது எப்படி ஏன் வந்துங்கிறது யோசிக்கிறது முட்டாள்தனம். சரி வந்தாச்சு, தீக்கிறதுக்கு என்ன வழி? டாக்டர் போய் பாருங்க, அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க, எப்படி நடக்குன்னு சொல்றாங்க, நடந்தா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரிதான் நம்ம பிறந்துட்டோம், பிறந்தாச்சு, வினை வழி சேர்ந்தாச்சு, தீக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. தவிர ஏன் எப்படி அந்த ஆராய்ச்சிக்கு போனா அப்படி ஆராய்ச்சி செய்யக்கூடியவனையும் மூட்டான். ஏன்னா அறிவு இல்லாததுனால மாட்டிக்கிட்டு இருக்கோம். அறிவு இருந்த அந்த சிக்கல் இருக்குமா? இந்த சொற்ப அறிவை வச்சுக்கிட்டு நம்ம என்னது சிந்திக்க போறோம்? அறியாமைனால மாட்டிக்கிட்டோம் சிக்கல்ல. அறியாமைதான் நமக்கு இருக்கு, அதனாலதான் சிக்கல் வந்திருக்கு.
இப்போ அந்த சிக்கல்ல இருந்து இப்போ இந்த அறியாமையின அறிவினுடைய தன்மை இல்லாத இந்த நிலையில இருந்து அந்த அறியாமை மாற்ற முடியுமா? அப்ப முதல்ல என்ன பண்ணணும்னா அறிவு பெருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அறியாமைனால வந்து தவறு துன்பம். அப்ப அறிவை பெருக்கிட்டோம்னா துன்பம் வராம தடுத்துக்கலாம்ல. அறிவை பெருக்கிறதுக்கு என்ன வேணும்? அறிவு இயங்கணும்னா என்ன வேணும்? தவம். அப்ப நமக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த அறிவு காணாது, போதாது. இப்ப இருக்கக்கூடிய அறிவு பலர் சொல்லி பல புத்தகங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். கண்டதும் கேட்டதும் தான். கண்டதும் கேட்டதும் அல்ல, கருதி முடிந்ததும் அல்ல. தக்கலை தீர்மூல பார்ப்பார்கள். ஞானம்ங்கிறது கண்டதும் கேட்டதும் அல்ல, கருதி முடிந்ததும் அல்ல. இறைவன் எப்படி இருக்காரு, என்ன தன்மையில இருக்காங்கிறத நாம உணர்ந்து அறியக்கூடிய விஷயம். இப்ப லட்டு இனிக்குன்னா இனிக்குமா? ஒரு சின்ன எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இனிக்கு தெரிஞ்சு போகுங்களா அது எப்படி இருக்குங்கிறத? சரி, அப்படி இனிக்குங்கிறத நீங்க எப்படி சொல்ல போறீங்க? உங்களுக்கு ஒரு லட்டு இல்ல, ஒரு சீட் தந்திருக்கேன், அது நீங்க சாப்பிட்டேன். அவரு கேட்கிறாரு அது எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு, என்ன சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? நன்றாக இருக்கிறது. நன்றாக இருந்துங்கிறது அவர் எப்படி புரிஞ்சுக்கிடுவாரு? இனிப்பு அதிகமா இருக்கிறது இந்த ஒன்னும் சொல்ல முடியாது. ஒரு துண்டு எடுத்து அவரை சாப்பிட்டு பாரு, அவ்வளவுதானே செய்ய முடியும். நீங்க எது சொன்னாலும் புரியாது இல்ல. எப்படி லட்டு இனிக்குன்னு சொல்லுங்க, இனிப்பா இருந்ததுங்க. இனிப்புன்னு என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இனிப்புன்னு என்னது? சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில இப்ப நடந்துகிற விஷயங்களே நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது. அனுபவித்ததை, கண்டதை, கேட்டதை, பார்த்ததை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். எதையுமே சொல்லி யாருக்குமே விளங்க வைக்க முடியாது. லட்டு இனிக்கும், ஆமா இனிக்கும். எப்படி? நானும் சாப்பிட்டுருக்கேன், நீங்களும் சாப்பிட்டுருக்கேன், தெரியுது. இப்ப நான் லட்டு சாப்பிடாதவனா இருந்தா நீங்க வந்து லட்டு இனிக்கும் சொன்னா அது எப்படி? அப்படிதானே இருக்கும். அப்ப நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டதுனால ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்டோம், ரைட் அப்படின்னு சொல்லிட்டோம். தெரியாது, ஒருத்தருக்கு தெரியாத விஷயமா இருந்தா அவங்க வேணுமொழி வேண்டிதான். இந்த இறைநிலைங்கிறதும் இப்படித்தான். உணர்ந்த மகான்கள், ஞானிகள் வந்து விளக்கங்கள் அழகா சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒண்ணுமே புரியுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த உணரக்கூடிய தன்மையை நம்ம பெறணும். நம்முடைய அறிவை விருத்தி பண்ணணும், அறிவு வளரணும். அறிவு வளரணும்னா அதுக்கு என்ன வழின்னு பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். ஏற்கனவே இத்தனை வருஷம் கண்டதும் கேட்டதுனால நம்ம வாழ்க்கை, இனிமேல் அது வேணுமா? அப்ப இதுக்கு ஆதி முதல் காரணம் என்னது அப்படின்னா அதை தெரிந்து கொள்றது நம்முடைய அறிவை பெருக்கி. அப்ப அறிவை பெருக்கி கொள்ளணும்னா என்ன செய்யணும்? தவம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி ஒருத்தர் போய் கேட்டுட்டு இருக்கேன்னு வைங்க, அவனும் உங்களை மாதிரி தானே இருப்பான். உங்களோட கொஞ்சம் லாப பாவனி கொஞ்சம் செஞ்சு கூடுதல ஒரு வரணும், அவ்வளவுதானே. அவன் என்ன சொல்லிட போறான்? சார் ஓய், இப்ப நானும் என்ன சொல்லிட போறேன்? வாகான்கள் சொன்னது, ஞானிகள் சொன்னது, அதை பிடிச்சிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்து சொல்றேன். இதை கேட்டுக்கிட்டு பிராக்டிக்கலா நீங்க செய்து பார்த்தால் மட்டும்தான் உங்களால உணர முடியுமே தவிர நான் சொன்னதை கேட்டாவன்னு உங்களுக்கு ஞானம் வராது. இதை சொல்றதுக்கு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி இதுதான் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் நான். அதுதான் என்னுடைய வேலை. அதுக்கு பிறகு நீங்க இருந்து தவம் செய்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், தெளியும். நான் சொன்னது கேட்டாமல் வந்துடாது. நீங்க தவம் செய்யணும். தவம் செய்து உங்க அறிவு நீங்க பெருக்கினா மட்டும்தான் உங்களுக்கும் இந்த ஞானம், உங்க அறிவும் விருத்தியா. புரியுதுலவா? எல்லாமே இந்த ஒரு விஷயத்துலதான் இருக்கு. ஞானம் அப்படின்னா அறிவு, பரிபூர்ண அறிவு, தெளிந்த அறிவு, உண்மை அறிவு, சத்தியமானது. அப்ப அந்த உண்மை, சத்தியம், தெளிந்தது, உணர்ந்தது இதெல்லாம் எதை பத்தி வரும், எதனால வரும்னா அறிவு திறங்கிறது. அறிவு எதிர்த்து திறங்கும்னா ஆன்மாவிலிருந்து வெளிப்படுறதுதான் அறிவு. ஆன்மா மறைஞ்சில இருக்கு, அதனால அறிவு திறங்காம. இப்ப எது வெளிப்பட்டு நிற்கும்னா
வினை வழி மனம். மனம் தான் நிக்குது முன்ன, மனம் தானே செயல்படுது. விட்டாசத்துல இருந்து நீங்க கன்னியாகுமரிக்கு வரணும்னு நீங்க உங்க மனதுல உங்க எண்ணத்துல வந்துதானே வந்திருக்கிறீங்க. கடவுள் எங்க இருந்து வந்தது இல்ல, உங்க மனம் செயல்பட்டதுனால தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்திருக்கீங்களா, ஏன் நேற்று வரல? கடவுள் போக வேண்டாம்னு சொன்னாரா? நீங்க செய்ததுக்கு கடவுள் என்ன செய்வாரு? புரியுதா? அவர் ஒரு நாள் முன்னாலே வந்தாரு, நீங்க ஒரு நாள் பிந்தி வந்திருக்கீங்க. கடவுளை ஒருவர் தானே. அப்ப கடவுள் வந்து ஒரே செயல் தானே செய்வாரு. இவரை முன்னால் அனுப்பி இவரை உங்களை பின்னாலே அனுப்ப போறாரு. அப்போ கடவுளுக்கு ஓர வஞ்சனை இருக்குன்னு அர்த்தம். கடவுள் அப்படிப்பட்டவரா? அப்ப இது யாருடைய செயல்? நம்மளுடைய மனது, உங்க செயல். அதுக்கு நம்ம 1000 காரணங்களை சொல்றோம். டிக்கெட்டு கிடைக்கல, வர முடியல, எனக்கு வேலை லீவு கிடைக்கல, ஆபீஸ்ல கிடைக்கல, பணம் இல்லை, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஓட்ட சமாதானம். எந்த கடவுளும் யாருக்கும் எதுவும் செய்யறதில்லை. உங்க மனம் உங்க எண்ணம் தான் செயல்படும். கடவுள் இருக்கிறாரு, மறைஞ்சிருக்கிறாரு. எப்போ செயல்படுவாரு? உங்க மனம் எப்போ சாகுதோ அப்போ கடவுள் வெளிப்படுவார். அது வரைக்கும் உங்க செயல் தான். நீங்க இருக்கிறது, வாழ்றது, சாப்பிடுறது, இது எல்லாமே உங்களுடைய வினையினுடைய போக்கு. உள்ள இருந்து ஆட்டவிக்கிறான் இறைவன். அது பெரியவங்க சொன்னதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தெரியுமா? உணர்ந்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, நாங்கள் சொல்லியிருக்காங்க, அதை நம்பிக்கிட்டு நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நடக்குதான்னா இல்ல. ஏன் இல்லைன்னா நம்முடைய வினை நம்மள நடத்திக்கிட்டு இருக்கு. என்னைக்கு நீங்க வினையிலிருந்து விடுபடுறீங்களோ அன்னைக்கு இறைவன் சார்பில் செய்வார். ஆபீசர் வந்து டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு, புது ஆபீசர் வந்துருவாருங்களா? இப்ப நமக்கு ஆபீசர் யாருன்னா உங்களுடைய வினை தான். இப்போ உங்களை நடத்தக்கூடிய அந்த கமாண்டர் யாருன்னா உங்களுடைய வினை. இந்த ஆளை நீங்க அடிச்சு துரத்துட்டீங்கன்னா இறைவன் வந்து சார்பில். இறைவன் வரவிடாம இப்ப நீங்க தான் தடுத்து வச்சிருக்கீங்க. இது இறைவனுடைய குற்றம் இல்லை, நம்ம வினை. நம்ம வினையை நம்ம அழிக்கிறதுக்கு இந்த ஆளை அடிச்சு விரட்டுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதை செய்யணும். இந்த ஆளை அடிச்சு மாத்திட்டீங்கன்னா அவரு வந்துடுவாரு, எல்லாம் நல்லது. புரியுதா? அவரவர் வாழ்க்கை அவரவர் கை. உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தது, அது யாராலன்னா இறைவனாலே நடந்தது, உங்களாலதான். ஒரு கெட்டது நடந்தது, அதுவும் உங்களாலதான். நீங்க நல்லது செய்தீங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டது செய்தீங்கன்னா கெட்ட நடக்கும். இப்போ ஆரம்ப நிலையில பக்தி நிலையில வந்து ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி விளக்கி தோற்க முடியாது, புரியாது. அப்ப அவங்களுக்கு வந்து பக்தி ஊட்டி எல்லாரும் இறைவனுடைய செயல். அந்த பக்தி எப்படி ஊட்டினாங்கன்னா பயபக்தி. பயபக்தின்னு சொல்லலாம். ஒரு பயமும், வாழ்க்கையில பயம், உலகத்துல உள்ள எல்லா பாதையும் பயம். அந்த பயத்துக்கு நமக்கு யாராவது பெரியவங்களை பிடிக்கணும். அப்போ ஆண்டவா என்னை காப்பாத்து, தாய் வந்துடாம, பூதம் வந்துடாம என்னை காப்பாத்து, நோயில இருந்து என்னை காப்பாத்து, எனக்கு அது தாய் எல்லாம் இறைவன் போய் நிற்கிறோம். அப்போ நமக்கு ஒரு பிடி ஊன்றுகோல் ஒண்ணு வேணும். அதுக்கு இறைவன் வச்சு சின்ன நிலையிலிருந்து குழந்தைகளுக்கு பக்தியால அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்ப குழந்தையா? நீங்க இப்ப குழந்தையா? நம்ம 4 பிள்ளைகளை பெற்றிருக்கோம், நம்ம 4 குழந்தைகளை உருவாக்கியிருக்கோம். அப்ப நம்மளா குழந்தை? அப்ப இந்த வயசுல தாண்டி வந்துட்டோம். அப்ப அறிவுல மட்டும் ஏன் குழந்தையா இருக்கணும்? அறிவுல வளர வேண்டாமா? உடல் வளர்ந்துருக்கு, எல்லாம் வளர்ந்துருக்கு, இந்த மயிறு வரைக்கும் வளர்ந்துருக்கு. அறிவு மட்டும் வளரவே இல்லை. கண்டதையும் கேட்டதையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த கண்டதும் கேட்டதையும் தூர தள்ளிக்கிட்டு நமக்குள்ளால அறிவு வளர்க்கறதுக்கு என்ன பணி செய்யணுமோ அதை பார்க்கணும். அதுதான் புத்திசாலி. அந்த அறிவு எதுல தொடங்கும்னா ஆன்மாவிலிருந்து வெளிப்படுறது தான் அறிவு. அப்போ ஆன்மா இப்போ உறங்கிட்டு இருக்கு, மறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆன்மாவை துலங்க வைக்கணும், வெளிப்படுத்தணும். அது செயல்பாட்டுக்கு வரணும். செயல்பாட்டுக்கு வரணும்னா, அறிவு துலங்கணும்னா அதுக்கு என்ன வழி? இந்த வினைகளை கொஞ்சம் மாற்றணும்.
வினைகளை மாற்றிட்டோம்னா ஆன்மா கிளம்பும், அறிவு தரும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம செய்யறது எல்லாமே சிறப்பா இருக்கும். செய்ய வேண்டிய முறைப்படி எல்லாம் செய்யணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? இந்த மனம் வினை செயல்படாம இருக்கிறதுக்கு என்ன வழிபாடு, அதுதான் பார்க்கணும். வினை வழிதானே நம்ம உடம்பு வந்து பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப வினை வழி வந்த இந்த உடலில் வினையிலிருந்து மீளணும், வினை இல்லாம ஆகணும். அப்பந்தான் மோட்சம். இல்லாட்ட பழைய செத்து செத்து பிறந்து பிறந்து செத்து செத்து இப்படிதான் வாழ்க்கை ஓடிட்டு. சம்சார சாகரங்கிற சைக்கிள் வந்து இப்படிதான் சுத்திட்டு இருக்கு. பிறப்பு இறப்புங்கிற சூழலையே தான் போயிட்டு. இந்த பிறப்பு இறப்பும் வர்றதுக்கு காரணம் வினை. வினை இருந்தாதான் ஒரு மனுஷன் பிறக்கலாம், வினை இருந்தாதான் ஒரு மனுஷன் சாகலாம். அப்போ பிறப்பு இறப்புக்கு இந்த சம்சார சாகரத்துல சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமே வினை. வினையே இல்லாமல் ஆக்கனா மோட்சம். அப்ப வினையை இல்லாமல் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? நமக்குள்ளால இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்திய, உயிரை, பிராணனை, ஆன்மாவை துலங்க வைக்கணும். இப்ப இருக்கக்கூடிய சக்திய கூட்டணும். மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த இறைவனை வெளிப்படும். நம்ம வீட்டுல வந்து 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கோம், இரும்பு வெடியில வச்சு பூட்டி வச்சிருக்கோம். என்ன பிரயோஜனம்? அதை எடுத்து நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கணும், தேவைகளை பூர்த்தி செய்யணும். எடுத்து செலவு பண்ணாதானே நமக்கு தேவைகள் நடக்கும், சந்தோஷமா இருக்கலாம், நல்லா இருக்கலாம். ஏண்ட பணம் இருக்கு, ஏண்ட பணம் இருக்கு, ஏண்ட பணம் இருக்கு, இப்போ எழுதுறது என்ன பிரயோஜனம்? தேவைக்கு செய்யணும் இல்லவா? அப்ப இறைவன் உள்ள இருக்கா, இறைவன் இருக்கா, இறைவன் இருக்கான்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? குத்தி இருப்பாரு, நமக்கு என்ன? இறைவன் இருக்காரு, யாரு இல்லைன்னா இருந்தது போட்டு நமக்கு என்ன? நமக்கு ஏன் இந்த கஷ்டம்? நமக்கிட்ட இறைவன் இல்லாததுனால, நமக்கிட்ட இறைவன் துலங்காததுனால, நமக்கிட்ட இறைவன் வெளிப்படாததுனால. இருக்காரு, உள்ள இருக்காரு, இருந்துட்டு போட்டும். பேங்க்ல நிறைய பணம் வச்சிருக்கேன், என்ன பிரயோஜனம்? செலவு பண்ணுங்க, தேவைக்கு செலவழிங்க. வாய்க்கு வாங்கியும் கொடுக்காம மீதுல பணத்தை போயிட்டு சேர்த்து என்ன பிரயோஜனம்? காரணம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாணியனுக்கு கொடுக்காதவங்க வைத்தியனுக்கு கொண்டு கொடுப்பான் சொல்லுவாங்களா? தேவையான பொருட்களை வாங்கி நம்ம நல்ல முறையில இருந்தோம்னா வைத்தியனுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. வாணியனுக்கு கொடுக்காம வாயை கட்டி வயிற்று கட்டி சேர்ப்பான், கடைசியில வைத்தியன் கொண்டு கொடுத்துருப்பான். அப்படின்னா அது அறியாமைதான், முட்டாள்தனம் தான். அப்ப அதுல இருந்து மாறணும்னா, அறிவு திறங்கணும்னா, அறிவு வெளிப்படணும்னா தவம் செய்ய வேண்டும். எப்படி தவம்? வினையிலிருந்து எப்படி நம்ம விடுபடலாம்? நம்முடைய மனதை வந்து நிறுத்துறது, இல்லாமல் ஆக்குறது எப்படி? அதுக்கு என்ன செய்யணும்? இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். புரியுதா? உலகமே இதுலதான். இது தெரியாம இந்த உலகத்துல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க? எதை தெரிஞ்சுதான் என்ன பிரயோஜனம்? உடனே வச்சு பாருங்க. நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு கலைகள், பெரிய அறிவு திறமை உள்ளவனா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவனா இருக்கலாம், அப்புறம் பலவிதமான கலைகள் உள்ளவனா இருக்கலாம், பலவிதமான சித்துக்கள் படைத்தவனா இருக்கலாம். இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் செயல்படுறது, இருக்கிறது எல்லாமே இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தானே. ஒரு மனுஷன் பிறந்து 10 வயசு 15 வயசு வரைக்கும் குழந்தை, அப்புறம் வாலிப வயசு பண்ணி வரும். எல்லாம் 40-50 வயசுல ஆடி அடங்கி வாங்கிடும். 60 வயசு முடிஞ்சு பணம் இருக்கும். 60 வயசு வாழ்க்கையிலையும் ஒரு 20 வயசு வாழ்க்கை தூக்கத்துல போயிடும். 10 வயசு பருவம், குழந்தை பருவம், விளையாட்டு பருவம் இப்படி போயிடும். மிஞ்சி போன ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்றது 10 வருஷம் ஒழுங்கா வாழ்வானாலும் தெரியாது. இதுதான் மனுஷ வாழ்க்கை. இந்த 10 வருஷ வாழ்க்கையில வந்து நம்ம எந்த யுகத்துல தோன்றோமோ, எத்தனை பிறவி எடுத்தோமோ, எவ்வளவு பாவம் செய்தோமோ, இதை எப்படி தீர்க்கிறது? 10 வருஷம் டைம் காணுமா? எப்பவுமே நம்ம பிறந்து குழந்தை பருவம் வந்து போயிட்டு நம்ம தூங்கி தூங்கி பாதி காலத்தை கழிச்சிட்டோம். மீச்சம் எவ்வளவு வருஷம் இருக்கும்? எவ்வளவு வருஷம் இருந்திருக்கோம்? இறைவனை பத்தி நினைச்சிருப்போமா, இல்ல நம்மளை பத்தி தான் நினைச்சிருப்போமா?
அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் முடியுமா அப்படின்னு யோசிச்சா ஒண்ணுமே முடியாது. அப்ப நம்மளால முடியல, என்ன பண்ணோம்? நம்ம சின்ன பிள்ளையில இருந்தோம், நம்மளால ஒரு காரியம் முடியல, என்ன பண்ணோம்? நேரம் அம்மா அப்பான்னு காரணம், அப்பாவோ அம்மாவோ எப்ப நிப்போம்னோ அதே மாதிரி இப்பவும் நம்மளால முடியாது. இல்ல நான் சாதிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னேன்னா அவன் வந்து முட்டாள்னு. நம்ம இப்பவும் எப்படி இருக்கோம்னா, சின்ன பிள்ளையில எப்படி அப்பா அம்மானு போய் நின்னமோ அதே மாதிரி இப்போ அம்மை அப்பான்னு போய் இறைவன்கிட்ட போய் நிற்க, இறைவா அம்மையப்பா நீயே கதிரி இறைவனை சரணம் சொன்னா, இறைவா நீயே கதினு அம்மையப்பா நீயே கதினு இறைவன்கிட்ட போய் நிக்கணும். அப்பதான் தப்பு. ஏன்னா நம்ம இப்ப சிக்கல்ல மாட்டி இருக்கோம், நம்ம தான் சிக்கல்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம எப்படி வெளிவிடுறது? நம்மளை வெளிவிடுறதுக்கு வெளியெடுத்து வர்றதுக்கு ஒரு ஆளு வேணும். அப்போ இந்த சிக்கல் வினை சிக்கல்ல இருந்து ஒருத்தனை மீட்கணும்னா யாரால முடியும்? வினை இல்லாத ஒருத்தனால தானே முடியும். நம்மெல்லாம் வினையில மாட்டிக்கிட்டு பாவ புண்ணிய வினைகளை மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சிக்கல்ல நம்மளை விடுபடுக்கணும்னா, நம்மளை காப்பாற்றணும்னா வினை இல்லாத இன்னொரு வினை உள்ள வந்துச்சு என்ன செய்வது? அப்போ வினையே இல்லாம வினையை நீக்கின ஒரு ஒரு ஆத்மாவால தானே இது நம்மளால விடுபடுத்த முடியும். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கோம், நமக்கு யார் பாடம் சொல்லிடுவான்? நம்ம கூட படிக்கிற பையனா? ஏற்கனவே படிச்சு பாஸ் பண்ணி அதுக்கு தகுதி பெற்ற ஒருவர் தான் நமக்கு சொல்லித்தர முடியும். அதே மாதிரி நம்முடைய வினைகளை எல்லாம் நம்ம தீர்க்கணும்னா வினையில்லாத ஒரு ஆத்மா, ஒரு ஞானி, ஒரு சித்தன், அவன் தானே நம்முடைய வினையை பார்த்து எப்படி இருக்கு, என்ன தன்மையில் இருக்கான்னு சொல்லி இல்லாமல் ஆக்குறதுக்கு இதுதான்ப்பா வழி, இப்படி செய்யு சொல்லி நம்மளுக்கு வழிகாட்ட முடியும். அப்படிப்பட்ட ஞானி மகான்கள் சித்தர்களை நம்ம குருவா அடைஞ்சிட்டோம்னா, அவங்க சொல்ற வழிபடி நம்ம நடந்துட்டோம்னா, தவம் செய்வோமா எல்லாமே இந்த ஒரு விஷயத்துல வந்து நிற்கும். பேசிக் இதுதான். வினை வழி பிறந்த மனிதன் தன் வினை அகற்ற பாடுபட்டு தவம் செய்து வினையை மாற்றினோம்னா உள்ள இருக்கக்கூடிய ஜீவனை ஆத்மாவை உணரலாம். அதுக்கு உண்டான வழிதான் வினை போகமே ஒரு தேகம் கண்டால் வினை போதும் நெல் என்றால் நில்லாய், என்ன பயனோ இவை? வினை போகம்னா உடல். அப்ப இது மாற்றணும்னா தவம் செய்யணும், வினையை மாற்றணும், மனதை மாற்றணும். அப்போ இதுக்கு உண்டான தவம். தவம் எப்படி செய்யணும்? நம்ம கிட்ட நம்மளோட இறைவன் எப்படி இருக்காரு, அவர் எந்த இடத்துல இருக்காரு, அவரை எப்படி வெளிப்படுத்துறது, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. உலகத்துல எல்லாருமே இறைவன் இருக்காரு, அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, இதெல்லாம் மற்றவங்க சொன்னது. நம்ம பார்த்துருக்கோமா? எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு தெரியுமா? அங்க இங்க நான் அது எங்கும் இருக்காரு இறைவன் தான், அணுகுக்குமான வாயிருக்காங்க இறைவன் தான். பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? அவருக்கு என்னாரு இவருக்கு என்னாலும் சொல்லிட்டு இருக்கிறோம், நமக்கு தெரியாது இல்லவா? அவருக்கு என்னாரு இவருக்கு என்னாரு இருக்காரா உண்மையா பார்த்துருவோம் நம்ம. அப்போ அங்க பாக்குறது இங்க பாக்குறது எல்லாம் முதல்ல விட்டுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிறத முதல்ல, அப்ப நம்ம கிட்ட எப்படி இருக்கிறாருங்கிறத பாக்குறதுதான். இப்போ உங்க உடம்புல உங்க உயிர் எங்க, உங்களுடைய இறைவன் உயிராட்டு ஆன்மாவாட்டு உங்ககிட்ட எங்க இருக்க? எப்படி சொல்றீங்க? பைத்தியக்காரன் இருக்கான, அவனுக்கு உயிர் இருக்கா? அவனுக்கு மனசு இருக்கா? அப்ப அது பைத்தியக்கார கடவுள் இல்லப்பா. அப்படி வச்சுக்கலாமா? அவன் என்ன செயல்படும்? ஏன் செயல்படல? இறைவன் வந்து நல்ல பரிசுத்தமானவன், பரிபூர்ண அறிவாளி, எல்லாம் வல்லவன் தான் இறைவன். அப்ப பைத்தியக்காரனா இருந்த எப்படி? அப்ப மனசா பைத்தியம், எல்லாமா பைத்தியம்? அப்ப அது இல்லையா? அப்ப எது? இப்படிதான் சிந்திக்கணும். ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு பாருங்க, அதை வச்சு பாருங்க. அப்ப இது பைத்தியமா? அப்ப பைத்தியக்காரன் இருக்காங்க, அப்ப அவனுக்கு மனம் இருக்கா, என்ன இருக்கா? அப்ப பைத்தியக்கார கடவுளாது. நம்ம எல்லாம் கடவுள் தான், ஆனா நம்ம ஒண்ணும் கடவுள். எப்படி? நம்ம எல்லாம் கடவுள் அம்சம் உள்ள இருக்குது, மறைஞ்சிருக்கு, செயல்படாம இருக்கு. நம்ம தான் செயல்பட்டு இருக்கோம், அதனால நம்ம கடவுள்.
நம்ம என்னைக்கு நம்ம வினையில மாத்திரமோ அன்னைக்கு நம்ம கடவுள். அப்ப அவன் பைத்தியமா இருக்கிறான், சுத்தம், அவனுடைய வினை அவனை அப்படி மாற்ற. இப்ப நம்ம ஓரளவுக்கு தெளிஞ்சு இருக்கிறோம். ஆனா இங்க எல்லாம் சொல்லுவாங்க, மரக்கலான்ட்டு நட்டு லூஸ் ஆயிட்டோம்னு சொல்லுவோம், திட்டுவாங்க. 2 நட்டு லூஸ் ஆயிட்டு கொஞ்சம் முறுக்கணும்பாங்க. நமக்கெல்லாம் கொஞ்சம் நட்டு கொஞ்சம் லூசு கொஞ்சம் கட்டு டைட்டு இப்படிதான் இருக்கிறோம். இதை சரிப்படுத்துறது தான் நம்முடைய வேலை. எல்லாரும் அப்படித்தான். அப்ப அது எப்படி மாத்துறது, எப்படி சரிப்படுத்துறது? ஒரு பைத்தியாரா இருக்கான்னு, ஒரு பைத்தியக்காரனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? பைத்தியம்னு ஏன் சொல்றோம்? நடக்கப்படும் நடக்கிறது அறியாது. ஏன் அப்படி? நமக்கு எல்லாம் தெரியுமா? பைத்தியத்துக்கு ஒரு பைத்தியக்காரனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதை சொல்ல. அவன் ஏன் பைத்தியம்னு சொல்றாங்க, உங்களை நல்ல ஆளுன்னு சொல்றாங்க? எப்படி? ஒரு பைத்தியம் என்னென்ன செய்யறான், நீங்க என்னென்ன செய்யறீங்க? பைத்தியம் செஞ்சதே செஞ்சு நீங்களும் அதான் செய்யிட்டு இருக்கீங்க. டெய்லி சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க, போறீங்க, இதான் செய்யிட்டு இருக்கீங்க. பைத்தியத்துக்கு அவன் என்ன செய்யறான், எதுக்கு செய்யறான்றது தெரியாது. அப்படின்னா நீங்க தெரிஞ்சு செய்யணும், என்ன செய்யணும், இது செய்யக்கூடாது, இங்க போகணும், இங்க போகக்கூடாது, இது பேசலாம், இது பேசக்கூடாது, ஓரளவுக்கு தெரிஞ்சு நம்ம செயல்படுறோம். அவனுக்கு அவன் என்ன செய்யறான்னு தெரியாது, என்ன சொல்றான்னு தெரியாது. சிலவனு கத்திக்கிட்டே இருப்பான், சிலவனு ஜாம் பண்ணிட்டு இருப்பான், எல்லாம் மட்டும் உடஞ்சிட்டு இருப்பான், எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த மனசு எப்படி இருக்கு, நம்ம மனசு எப்படி இருக்கு? நம்ம மனம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கு. அவருடைய மனம் கண்ட்ரோலே கிடையாது. பைத்தியத்துக்கும் மனசு இருக்கு, பைத்தியத்துக்கும் உயிர் இருக்கு. உயிர் இருக்கா? எல்லாத்துக்கும் தான் உயிர் இருக்கு இல்லவா? அவனுக்கு உயிர் இருக்கு இல்லவா? நமக்கும் உயிர் இருக்கு, அவனுக்கும் மனசு இருக்கு, நமக்கும் மனசு இருக்கு. நம்ம மனம் ஒரு கண்ட்ரோல்ல இருக்கு. அவனுக்கு ஒண்ணு கிடையாது. அவனுக்கு கடிவாளம் இல்லாத குதிரை, நமக்கு ஓரளவு கடிவாளம் போட்டது. இதுதான் அவனுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். அப்போ நமக்கும் மனசு இந்த மாதிரி ஆயிட்டுன்னா நம்மளும் பைத்தியம் தான். வினையினுடைய தன்மைக்கு தகுந்தபடி மனம் செயல்படுது. மனம் ஒரு அதீத நிலைக்கு போயிடுச்சுன்னா பைத்தியம். அப்ப மனசை கண்ட்ரோல் பண்ணணும், அதனுடைய வேகத்தை குறைச்சுக்கிட்டே வரணும், இல்லாமல் ஆகணும். அப்பதான் நம்ம மனிதன். இப்போ மனசு வினை வழி ஆட்டி வைக்கிறது, மிருகமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதானே நம்முடைய குணங்கள் எல்லாம் அப்படிதானே. பல திட்டுவாங்களா, பண்ணி நாய் மாதிரி, அவன் பாம்பு மாதிரி வஞ்சம் வச்சு இந்த படி வாங்குவான், இப்படிலாம் சொல்றோம். ஒவ்வொருடைய குணம் அப்படித்தானே இருக்கு. அது குணத்தை வச்சுதானே அவங்க திட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்ப நம்ம அந்தந்த மிருகம் அந்தந்த இது நிலைக்கு தானே இருக்கிறாங்க. அவனா நல்ல மனுஷன், எல்லாரும் அப்படி சொல்றோம்லவா, நல்ல மனுஷன்பா அப்படின்னு சொல்லும்ல. அப்ப நல்ல மனுஷன் ஏன் சொல்றோம்? அப்ப நல்ல குணங்கள் நல்ல மனது படைத்தவர்கள் தானே அப்படி சொல்றோம். நாம ஏன் அந்த மாதிரி நல்ல நிலைக்கு வரக்கூடாது? 4 பேர் ஏன் திட்டு வாங்கணும்? 6 பேர் திட்டும்படி ஏன் வாழணும்? 4 பேர் திட்டும்படி வாழ்றது, 4 பேருக்கு துன்பத்தை கொடுக்கறது, இதெல்லாம் அறியாமையினால அற்ப சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு நிறைய தவறு செய்யும். அறிவில்லாததுனால, வினையினுடைய தன்மையினால. அப்ப இதை மாற்றிட்டோம்னா அறிவுபூர்வமா செயல்படலாம், சிந்திக்கலாம், எல்லாத்துக்கும் நல்லபடியா இருக்கலாம். எல்லாருக்கும் நல்லதுன்னா வாழணும். 4 பேர் போற்றும்படி வாழணும். போற்றாட்டும் பரவாயில்ல, தூத்த விடணும். அப்ப நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக்கணும். நேர்மை, ஒழுக்கம், நல்ல பண்புகள் அப்படி அமைச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கலாம். வினையினுடைய போக்கு மாறும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். அப்ப மனது செம்மையானா இது ஒண்ணும் வேண்டாம்ல. அப்ப எல்லாருமே சொல்றது எல்லாமே மனசை நெறிப்படுத்துறது தானே. அப்ப அந்த மனசை பக்குவப்படுத்திட்டோம்னா மனசை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரே வழி இறைவன் திருவடியை சரணடைதான்.
இந்த உலகம் எதை செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. எதை செய்தாலும் அதுக்கு உண்டான பலன் கொஞ்சம் கிடைக்கும். ஒண்ணுமே சாஸ்வதமானதல்ல. உண்மையான நிரந்தரமான முழுமையான தீர்வு இறைவன் திருவடியை சரணடைவது தான். அப்ப அந்த மனசை இறைவன் திருவடியில வச்சுட்டீங்கன்னா அப்ப நம்ம கிட்ட இறைவன் எங்க இருக்காரு எப்படி இருக்காருங்கிறது தெரிஞ்சு அந்த இடத்துல நம்ம எப்படி போகணுங்கிறது தெரிஞ்சு அதுக்கு என்ன கவனம் செய்யணும் தெரிஞ்சுட்டு அதை செய்யணும்னா நம்முடைய உள்ளத்துல அந்த எண்ணங்கள் உதயமாகுது. வினை வழி உதவப்படும். வினை அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு அடுத்த நிலையில நம்மளை பத்தி சிந்திப்பாங்க. நம்முடைய செயல்பாடுகள் உலகத்துல ஒவ்வொருத்தரும் வித்தியாசம். நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒற்றுமை என்னது? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் உடல், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் உயிர், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சுவாசம். அப்போ இந்த உடலுடைய அமைப்பு பொதுவா எல்லாருக்கும் ஒரே மாதிரி. சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. பொதுவாட்டு மனுஷ உடல்னா தலை இருக்கும், மூக்கு இருக்கும், காது இருக்கும், கண் இருக்கும், மூக்கும் இப்படி இருக்கும், உலகம் பொதுவான ஒரு. அப்போ பொதுவானது இந்த உயிர். உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த உடல் இயங்கும். அப்ப இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இவன் செயல்பாடு பேசிக் ஃபவுண்டேஷன் ஆதி என்னன்னா உயிர். இந்த பக்கத்துல வச்சாலும் வெப்பமா இருக்கும், இந்த பக்கத்துல வச்சாலும் இருக்கும், மேல வச்சாலும் வெப்பமா இருக்கும், இந்த பக்கம் வச்சாலும் எந்த பக்கம் வச்சாலும் அதனுடைய சூடு, உஷ்ணம், வெப்பம் அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிடுங்க. சூடுனாலும் சரிதான், உஷ்ணம்னாலும் சரிதான், வெப்பம்னாலும் சரிதான். அப்படிதானே? அது பக்கத்துல போனாலே அது நமக்கு தெரியுது, உணர்றோம். ஆனா அது இந்த வெப்பமா ஒளி ஒளி இன்னொரு இருக்கு. அதனுடைய ஒரு அடுத்த ஸ்டேஜ் தான் அந்த வெப்பம். அப்படிதானே? நம்ம இப்ப வெப்பத்தை தான் பாக்குறோம், அந்த ஒளியை பார்க்கல. இப்ப நம்ம உடல்ல இந்த வெப்பம் சூடு இருக்கு, உஷ்ணம் இருக்கு, ஒளி எங்க இருக்கு? உள்ளுக்குள்ளால இருக்குது. உள்ளுக்குள்ளால எங்க இருக்குது? இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய, தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம உடலுக்குள்ளால அந்த ஒளி எங்க எங்க இருக்கும்? இருந்தா தானே இந்த வெப்பம் அடிக்கும். தீ இருந்தா தானே வெப்பம் அடிக்கும். விளக்கு எரியாம இருந்தீங்களே அப்ப வெப்பம் வருமா? இருக்காதுல்ல. விளக்கு எரிஞ்சா வெப்பம் இருக்கும். அப்ப நம்ம உடல் வெப்பமா இருக்குன்னா அப்ப உள்ள ஒரு விளக்கு அக்னி இருக்குன்னு அர்த்தம். அந்த அக்னி எங்க இருக்கும்? எங்க இருக்கு? மூச்சு காட்டு மூச்சு காட்டும் வந்துகிட்டும் போயிட்டு இருக்கு. அப்ப மூச்சு காட்டுல பாக்கினி போயிருமா? மூச்சு விட்டாச்சும் உயிர் போயிட்டா. வந்துகிட்டும் இருக்கு, போயிட்டும் இருக்கு. அதான் கல்லு நிறைய பேர் பிராணாயாமம் பண்ணுங்க. பிராணன் தான் பிராணாயாமம், பிராணன் அல்ல, யாமித்தல். பிராணனை ஒழுங்குபடுத்துதல், பிராணனை சீர்படுத்துறது அதுக்கு பேரு. பிராணன் அல்ல அது. மூச்சு காத்து இழுக்கவும் வேசிக்கவும் பூரிக்கவும் செய்யக்கூடிய கும்பகம் செய்யறதுதான் பிராணாயாமம். அதை ஒழுங்குபடுத்துதல், செயல்படுத்துதல்னு அதுக்கு பேரு. மூச்சுல இல்ல இறைவன். இப்ப நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். நம்ம தாயினுடைய கர்ப்பத்துல இருக்கும்போது எப்படி மூச்சு விட்டோமா? உயிர் இருந்தாப்போ உயிர் இருக்காதான் பிறந்திருக்கிறோம். உயிர் இருந்தா சவமா தான் போயிருப்போம். அப்பவுமே உயிர் இருந்தாலும் பிறந்திருக்கோம். அப்ப உயிர் இருந்திருக்குல்லவா? அப்ப மூச்சு விட்டோமா? அப்போ மூச்சு விடல இல்ல. அப்ப மூச்சுல இறைவன் இல்ல, மூச்சுல உயிர் இல்ல, மூச்சுல இல்ல உயிர். அப்போ உயிர் இருக்கு, வேற ஒரு அசைவும் இல்ல, மூச்சு விடவும் இல்ல. தாயினுடைய தொப்புள் கொடி மூலமாட்டுதான் சுவாசம் பண்ணிட்டு இருந்தோம். தாயினுடைய தொப்புள் கொடி மூலம் வரக்கூடிய ஆகாரம் தான், சத்து தான் நமக்கு தாயினுடைய கர்ப்பப்பையில இருக்கும்போது ஆகாரம். அப்ப அந்த நிலையில உயிர் இருந்தது. அப்போ உயிர் இருக்கும்னா உயிர் எந்த இடத்துல இருந்திருக்கு, இருக்குது. இப்ப நமக்கு எப்படி இருக்கு? அதேதான். கர்ப்பப்பை சின்னது. கர்ப்பப்பை எவ்வளவு பெருசு இருக்கும் தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை
கல்யாணம் தெரியாது. கல்யாணமான உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொம்பளைக்கு கர்ப்பப்பை எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியுமா ஐயா? உங்களுக்கு தெரியுமா ஐயா? உங்களுக்கு தெரியுமா ஐயா? இவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவு பெருசு இருக்காது, ஒரு விரல் அளவுதான் இருக்கும். ஒரு விரல் அளவுதான் ஒரு அந்த கர்ப்பப்பை இருக்கும். அந்த கரு உருவான பிறகு இந்த கர்ப்பப்பை விரிஞ்சு 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 கொடுக்கும். எவ்வளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு. சிலருக்கு வயிறு பானமா இருக்கும், சிலருக்கு சின்ன வயிறே இல்லாத மாதிரி இருக்கும், கரு உண்டானது மாதிரியே தெரியும். இதெல்லாம் அந்த கர்ப்பப்பையில அது சுருங்கி விரியக்கூடிய ஒரு தன்மை இறைவனுடைய படைப்புல. இவ்வளவு போல இருக்கிற இதுல எப்படி ஒரு 2.5 கிலோ வெயிட் நிற்கும்? அப்ப அந்த அளவுக்கு குழந்தை குறைஞ்ச ஒரு 2 கிலோ 2.5 கிலோ இருக்குங்களா? அப்போ வெயிட்டும் தாங்கணும் இருக்கணும்னா அந்த கருப்பையில பிராண நீர் நிரம்பி இந்த சிசு உருவாகிறது வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும். அது விரிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த இடத்துல இருக்கும்போது இவ்வளவு போல இருக்க அந்த நிலைக்கு வரும். குழந்தை உண்டாயிருந்தாங்கன்னா இவ்வளவு பெருசு வரும். அப்போ வயிறு அதுதான் வீங்குது. சாதாரண இடத்துல வயிறு வீங்கிருக்கு, அப்போ பிள்ளைகளுக்கு இவ்வளவு உண்டானதானே இந்த வயிறு வீங்குது. அப்ப இந்த கருப்பை வீங்கிறதுனால வயிறு வீங்குறது. பிறந்தாச்சுன்னா பழைய கருப்பை இவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல ஒரு எப்படிலாம் கனெக்ஷன் இறைவன் கொடுத்துருக்கா பாருங்க. ஒரு உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம், ஆனா அதனுடைய தொடர்பு இன்னொரு இடத்துல. அப்ப அந்த உயிர் எங்க இருக்குது, எப்படி வந்தது? தாயினுடைய கருவுல எத்தனையோ இருக்கு. குழந்தை பிறக்குது, செத்தே பிறக்குது இல்லவா? பார்த்துருக்கீங்களா? செத்து பிறந்திருக்குங்களா? அப்போ உயிர் இருந்து பிறக்கணும்னா அந்த உயிர் எப்படி வந்தது? எந்த தாய் எந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தாங்களா? யாராவது? ஒரு தாய் நினைச்சா ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்க முடியுமா? அப்படி உயிர் கொடுக்க முடியும்னா ஒவ்வொருத்தரும் எத்தனை குழந்தைகளை பெற்றிருப்பாங்க? அப்ப அந்த உயிரை கொடுக்கறது யாரு? இறைவன் தான் உயிரை கொடுக்க முடியும், மனுஷன் ஒன்றும் கொடுக்க முடியாது. இப்ப நம்ம அம்மா நமக்கு கொடுத்தது இந்த உடல் தான். இந்த உடலுக்குள்ளால உண்டான உயிரை கொடுத்தது இறைவன். இறைவன் தான் இந்த உடலுக்கு உள்ளால, தாயினுடைய கருவுக்கு உள்ளால உயிரை கொடுக்க முடியும். அந்த உயிர் அதுதான் சாட்சாத் அதே இறைவனுடைய அம்சம். ஒரு சின்ன ஒரு அளவு அந்த ஜோதி ஒளிதான் நம்முடைய உயிராற்றல் நமக்குள்ள இருக்குது. நமக்குள்ள நம்முடைய உயிர் எங்க இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த உயிரினுடைய தன்மையான சூடு வெப்பம் உடல் முழுவதும் இருக்குது. ஆனா உயிர் ஆற்றல் குறிப்பிட்ட ஒரு இடத்துல உண்டு. இப்ப நம்ம உடம்புல முக்கியமானது எது? எம்ஜான் உடம்புக்கு சிரசை பிரதானம். நம்ம உடம்புல முக்கியமானது சிரசை, தலை தானே. தலையோட முக்கியமான வேற என்ன இருக்கு? தலையில தான் எல்லாமே. தலை இல்லாட்டாம யாரு? பிணம் தானே. வேற எது வேணாலும் இருக்கலாம், இல்லாம போலாம். தலை இல்லைன்னா இருக்க முடியாது. அப்போ எது வேணாலும் இருக்க முடியாதோ அப்ப அதுதானே ஆதாரம். தலை இல்லாம ஒருத்தர் இருக்க முடியாது. அப்ப தலை தானே அப்ப முக்கியமானது. அப்ப அந்த முக்கியமான இது அந்த இடத்துல தானே உயிர் இருக்கும். தலை இல்லாம யாரும் வாழ முடியாது, இருக்க முடியாது. அப்ப தலை இல்லாம யாரும் இருக்க முடியாதுன்னா, உயிர் இல்லாம யாரும் இருக்க முடியாதுன்னா அந்த இடத்துல தானே அந்த உயிர் இருக்கும். அப்ப நம்முடைய தலையில தானே உயிர் இருக்கும். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அப்ப அந்த சிரசுல தான் உயிர் முக்கியமானது இருக்குது. நம்முடைய சிரசுல தலையில எந்த இடத்துல இருக்கு? அடுத்த எந்த இடத்துல இருக்கும்? உங்க உயிர் ஒரு தலையில பிகர். மூளை உங்களுக்கு மூளை இருக்கா? கிடையாது. சொன்னோம்ல, அறிவு எப்போ வரும்?
என்னைக்கு உங்க ஆன்மா சொல்லுதோ அன்னைக்குதான் உங்க மூளை செயல்படும். இப்ப மூளை இருக்கு, களிமண் மாதிரி இருக்கு. என்னைக்கு இந்த மூளை செயல்படும், இயங்கும், நமக்கு அறிவு சொல்லணும்னா என்னைக்கு உங்க ஆன்மாவை நீங்க அடையிறீங்க பாக்குறீங்களோ அன்னைக்கு. அது வரைக்கும் நமக்கு மூளை செயல்பாடற்று சும்மா கிடக்கு. கண்ணு, காது, ஐம்புலன்கள் இருக்கலாம். மை, வாய், கண், மூக்கு. இந்த 5 புலன்களும் கண்ணுல தான், நம்முடைய தலையில தான் இருக்கு. இந்த 5 புலன்களும் மூலமாக நம்ம இந்த உலகத்துல எல்லா செயல்பாடும் நடக்கும். இந்த கழுத்துக்கு கீழே உள்ளதை கீழே நம்ம என்னவா செயல்பட முடியுமா? ஆகாரம், உடல் வளரணும், உறுதியடைனா ஆகாரம் சாப்பிடணும், அதுக்கு வாய் தான். மூச்சு ஃபங்க்ஷன் ஆகணும்னா மூச்சு காற்று எடுக்கணும், அதுக்கு மூக்கு தான். எதையும் கேட்கணும்னா காது தான். எதையும் பார்க்கணும்னா கண்ணு தான். உணரக்கூடிய தன்மை இந்த மெய் உடல். 5 புலன்களும் முக்கியமான செயல்பாடுகள் எல்லாமே இந்த தலையில தான் இருக்கு. அப்போ முக்கியமான கேந்திரமான இந்த தலையில எங்க இருக்கும் நம்ம உயிர்? ஒரு கோயில் தான் நம்முடைய உடல் தலையினுடைய அமைப்பு. ஒரு கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க இறைவனை எங்க இருக்கிறாரு கோயில்ல? கோவில்ல இறைவன் எங்க இருக்காரு? உச்சிகள். கோபுரம் இல்லாத கோயில்னா இறைவன் கோபுரத்துல இருக்காரு. சில ஊர்ல சில கோயில கோபுரமே இல்லை. அப்போ எங்க இருப்பாரு? அது கோயில்ல கோபுரத்துல இறைவன் இருக்காரு. கோபுரமே இல்லாத ஊர் எத்தனையோ கோயில் இருக்கு. அப்போ கருவறையில இருப்பார். கருவறை எங்க இருக்கும்? மூலஸ்தானம், கருவறைன்னு சொல்லுவாங்க. இந்த மூலஸ்தானம் ஒரு கோயில் எடுத்துட்டீங்கன்னா, அந்த மூலஸ்தானம் கருவறை எந்த இடத்துல இருக்குது? சென்டர்ல இருக்குது. சுற்று பிரகாரம் இருக்கும், மண்டபம், அந்த மண்டபம், இந்த மண்டபம் எல்லாம் இருக்கும். மத்தியில கருவறையில இருக்கும். அதுக்கு பேர் என்னது? கருவறை. கருவறைக்கு மற்ற மண்டபம், அந்த பிரகாரம், அது இதெல்லாம் பல வாசல் இருக்கும், பல வழிகள் எல்லாம் இருக்கும். கருவறைக்கு ஒரே ஒரு வாசல், சின்ன வாசல். இதே மாதிரி அப்போ தலைன்னு வச்சுருங்களேன், அதுல பிரகாரம், மண்டபம், அது இது எல்லாம் இருக்கு. மத்தியில கருவறையில கடவுள் இருக்காங்க. இதே மாதிரி இந்த உடம்பு எடுத்துட்டீங்கன்னா, தலை எடுத்துட்டீங்கன்னா, இதுலயும் பிரகாரம், வாசல் எல்லாம் இருக்கு. மத்தியில இருக்கிறாரு, கருவறையில இருக்காரு. அப்ப இந்த டோட்டல் தலை எடுத்துட்டீங்கன்னா, இதனுடைய உள் மத்திய பகுதியில கருவறையில அந்த இடத்துல நம்முடைய உயிர் கடவுள். உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கினை செம்மறிகதி வாரை பெண்ணே. சித்தர்களுடைய பாரு, நம்முடைய சிரத்துக்கு நேர கீழே உள்ள அண்ணாக்கு இருக்கலாம், அதுக்கு நேர கொஞ்சம் மேல அந்த இடம், அதாவது இந்த இடம், இந்த இடம் எல்லாத்துக்கும் மத்தியில உள்ளர, எல்லாத்துக்கும் உள்ளார சென்ட்ரல் பாயிண்ட்ல நம்முடைய ஜீவன், உயிர், பிராணம் இருக்கு. அங்கே இருந்து அது கண் வழியா செயல்படுது, மூக்கு வழியா வருது, காது வழியா செயல்படுது, வாய் வழியா, எல்லாமே செயல்பாடு உடல் முழுவதும் செயல்படலாம். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 72,000 நாடி நரம்பு இருக்கு. எல்லாமே இந்த உயிரினுடைய ஆற்றல் கொண்டுதான் நடக்கும். அப்போ அந்த உயிர் ஆற்றல் ஒளி அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அந்த சக்தியை வெளிப்படுத்தணும். அந்த சக்தியை வெளிப்படுத்தணும்னா அதுதான் நமக்கு வெளிப்படுத்தணும். அந்த சக்தி பரிபூர்ணமா இயங்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? சரிதான். அப்ப இந்த உயிர் இந்த இடத்துல இருக்குது. இதை நம்ம எப்படி அதனுடைய சக்தியை பெறுகிறது? அப்ப அது இருக்கிற இடத்துக்கு நம்ம எப்படி போறது, உணர்ந்து கொள்றது? கொஞ்சம் கருவறையில இறைவன் இருக்காரு, மூலஸ்தானத்துல ஆண்டவன் இருக்காரு. அப்ப நம்ம சாமி கும்பிடணும், என்ன எப்படி பண்ணுவோம்?
நம்ம எங்க போய் கும்பிடுவோம்? வெளியே மதுல போய் கும்பிட்டு உள்ள எப்படி போவோம்? வாசல் வழியாட்டு போய் உள்ள போய் கருவறைக்கு பக்கத்துல இருக்கு, கருவறையில பார்த்துட்டு தாங்கிடுறோம். அதான் அப்ப நமக்கு உள்ளார தலைக்கு உள்ளார உள்ள மத்தியில அந்த இறை ஸ்தானம், உயிர் ஸ்தானம், ஜீவஸ்தானம் இருக்குது. உள்ள இருக்கிறத எப்படி போய் பார்க்குது? எப்படி போனோம்? வாசல் வழியா தானே போக முடியும். உள்ள மூலஸ்தானம் வந்து அந்த இடத்துல இருக்கு, வாசல் இருக்கு, பிரகாரம் இருக்கு, மண்டலம் இருக்கு, அது இடத்துல பிரகாரம் இருக்கு, அடுத்த வாசல் இருக்கு, அடுத்த பெரிய பிரகாரம், பெரிய வாசல் இருக்கு. வாசல் வழியா உள்ள போய் மூலஸ்தானம் எதுன்னு பார்த்து அந்த இடத்துக்கு போனோம். அதுதானே வாசல் வழியாட்டு போனோம். எது வாசல்ல போனோம்? நமக்கு உடம்புக்கு கண் தான் நம்ம உயிர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய வாசல். கண்ணில இருந்துதான் அந்த ஆத்மஸ்தானத்துக்கு நமக்கு 2 கண் இருக்கு. அந்த கண்ணுலயே ஒரு நரம்பு, இந்த கண்ணுலயே ஒரு நரம்பு. இந்த ரெண்டும் போய் சேரக்கூடிய இந்த இடம் நம்முடைய சிரத்துல இருந்து நேரம் இறங்கி இந்த இடத்துலதான் நம்முடைய ஜீவன், உயிர், பிராணன் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த உயிரை இந்த வழியா போய் அழகலாம். இதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஞானப்பா அப்ப எப்படி போய் இந்த இடத்துல எப்படி வர்றது? இதுதான் நம்ம சேர்ந்து பார்க்க வேண்டிய, படிக்க வேண்டிய பாடம். அப்ப கண்ணில இருந்து எப்படி அந்த இறை இடத்துக்கு போறது, அப்ப எப்படி நடக்கணும், எப்படி கவனம் செய்யணும், இதுதான். இப்ப கோயில் வாசல் வந்து பூட்டி இருக்கு. அப்ப உள்ள போய் மூலஸ்தானத்தை எப்படி பார்க்கணும்? பூட்டியில் திருட்டு போயிடாம போயிட வேண்டியதாகும். பூட்டை திறந்துக்கிட்டு உள்ள போறதுக்கு கதவு திறந்து உள்ள போகணும். அப்படிதானே? உள்ள போனா தானே போய் பார்க்க முடியும். இப்ப நமக்கு கண்கள் வந்து திறந்துருக்கா, பூட்டி இருக்கா? திறந்துருக்கா. எங்க திறந்துருக்கு? அப்ப உள்ள கடவுளை எங்க இருக்காரு கேளுங்க. கண் திறந்துருந்தா உள்ள அப்ப இறைவன் பார்த்துடலாம்ல. கோவில் வாசல் கதவு திறந்துருந்தா தானே உள்ள போய் நீங்க பாப்பீங்க. கோயில் வாசல் கதவு திறந்தா தானே உள்ள போய் மூலஸ்தானத்தை பார்க்க முடியும். சரி, இப்போ உங்க உயிர் வந்து உங்ககிட்ட இறைவன் வந்து மூலஸ்தானங்கிறது உள்ளுக்குள்ளால மத்தியில இருக்காரு. உங்க கண்ணுக்கும் திறந்துருக்குங்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல போய் பாருங்க. அப்ப இந்த இடத்துல கண் திறந்து இந்த இடத்துல பார்க்கலாம்ல. பாருங்க. முடியுதா? இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு. இதுக்கு மேல பார்க்க வேண்டியது இதுல எப்படி காட்டி விடுகிறது? கதவு திறந்துருக்கு, போங்க. நீங்க வேற போகணும். கோயிலுக்கு போனோம் ஐயா. கோயிலுக்கு போறீங்க, கோயிலுக்கு காலையில போறீங்களா? கோயிலுக்கு போனோம், வாசல் கதவு அடைச்சிருந்தா என்ன பண்ணீங்க? காலையில கோயிலுக்கு போனீங்களா? அப்ப வாசல் அடைச்சிருந்தா திறந்து இருந்ததுனால உள்ள போனீங்க. எப்படி போனீங்க? உள்ள வாசல் வழியா உள்ள போனீங்க, மூலஸ்தானத்துல போய் சாமி கும்பிட்டு கதவை அடைச்சிருந்தோம். நீங்க என்ன செய்யுது? திரும்பி வந்திருப்பீங்க. அப்ப எப்பவும் திறந்துருக்குதோ அப்பதான் போக முடியும். இப்போ வந்து உள்ள வந்து இறைவன் இருக்காருன்னு சொல்லியாச்சு. தரையில மத்தியில உள்ள உங்க இறைவன் கடவுள் இருக்காரு. அப்போ அதுக்குண்டான வாசல் வந்து கண்ணுன்னு சொல்லியாச்சு. அப்ப உள்ள போங்க. கண் வழியா தான் போக முடியும். வாசல் இதுதான் சொல்லியாச்சு. இந்த கோயிலுக்கு போறதுக்கு வாசல் வந்து கண்கள்னு சொல்லியாச்சு. கண்கள் திறந்திருக்கா, அடைச்சிருக்கா? திறந்தா இருக்கா? போங்க உள்ள. உள்ளதானே இருக்காரு இறைவன், போங்க. கதவு வழியா உள்ள போய் மூலஸ்தானத்தை பார்த்துக்க. இப்ப கடவுள் கண்கள்னு சொல்லியாச்சு. நம்ம உடம்புக்கு வாசல் வந்து கண்கள்னு சொல்லியாச்சு. உள்ள இறைவனுக்காரும் சொல்லியாச்சு. இப்ப திறந்திருந்தா உள்ள போலாம்லவா? இப்ப திறந்திருக்கா? திறந்திருக்கா, மூடி இருக்கா? அதை மட்டும் இமை இல்ல வாசல்.
அந்த இமைகள் இப்ப மூடி இருக்கு, இப்ப திறந்திருக்கு, இப்படி இல்ல. இது வெளி வாசல். இந்த வாசல் இது இப்படி திறக்கிறது இல்ல, இது இல்ல வாசல். இன்னும் ஒரு வாசல் இருக்கு நம்முடைய கண்ணில். வெள்ளை வெளி இருக்கு, அடுத்தல கருவிழி இருக்கு, அடுத்தல என்ன இருக்கு, கண்மணி பாப்பான்னு கண்மணி இருக்குது. அதுக்கும் மத்தியில ஒரு சின்ன வாசல். அந்த வாசல் இப்போ அடைச்சிதான் இருக்கு. அந்த வாசலை திறந்துக்கிட்டு தான் உள்ள போகணும். கோயில் வாசல்ல பெரிய வாசல் முதல்ல, அந்த பெரிய வாசல் தான் இந்த இமைதான். புரியுதா? இது பெரிய வாசல். இந்த பெரிய வாசல் வழியா உள்ள போனாலும் மூலஸ்தானத்துல பூஜை நேரத்துல அபிஷேகத்துல அந்த இது முடிஞ்சோன்னு அடைக்கிறாங்களா நடக்குது. அப்போ பெரிய வாசல் வழியா உள்ள போயிடுவோம். உள்ள வாசல் கருவற வாசல் அடைச்சிருந்தா பார்க்க முடியும். அப்ப அந்த வாசல் திறக்கணும். அதான் சித்தர்கள் படிக்கணும். ஏகபோக வாசல், அறுக்கடைத்த வாசல், திட்டி வாசல். பெரிய வாசல் கதவு திறந்தாலும் உள்ள போய் கருவறையினுடைய வாசல் கதவும் திறக்கண்டா மட்டும்தான் இறைவனை பார்க்கணும். அப்ப அந்த கருவறையினுடைய வாசல், கருவறை, கரு அறை, கருப்பு அறை, கருப்பு அறை கண்மணி தானே, இதுதான் கருவறை. இந்த கருவறையிலையும் ஒரு சின்ன வாசல் இருக்குது. இந்த வாசல் திறந்தா மட்டும்தான் உள்ள இருக்கக்கூடிய தாங்க நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த வாசல் அடைச்சு, இது பெரிய வாசல் திறந்திருக்கு, கருவறையினுடைய வாசல் அடைச்சு. அந்த வாசல் திறந்தா மட்டும்தான் உள்ள சாமியை நம்ம. அப்ப அந்த வாசலை திறக்கிறதுக்கு தான் நமக்கு அந்த தவத்தின் மூலமாக இந்த வாசல் திறந்தா உள்ள இருக்கக்கூடிய சாமியுடைய தரிசனத்தை கடலூர்ல சத்தியஞான சபையில 7 திரைகள் இருக்கு. அந்த வாசல் தான் இந்த திரைகளாக வச்சிருக்கு. அந்த திரைகள் நீங்கினா தானே ஜோதி தரிசனம் பார்க்க முடியும். அதே மாதிரி நமக்கு இந்த சின்ன வாசல் நீங்கினாதான் உள்ள அந்த ஜோதி ஆகிய இறைவனை நம்முடைய உயிரை புரியுதா? அப்ப இந்த வாசல் திறக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த வாசல் அடைச்சிருக்கிறது இல்லவா, இந்த வாசல் அடைத்த வாசல், இந்த வாசல் எப்படி அடைச்சிருக்கு, அதோடைய தன்மை என்னது, எப்படி நம்ம செயல்படுறோம் அப்படின்னா, இந்த அடைச்ச வாசல் தான் உங்களை இப்போ செயல்படாது. அடைச்ச வாசல் என்னது? உங்களுடைய வினையினுடைய தொகுப்பு. உங்களுடைய இதுவரைக்கும் நீங்க செய்த வினைகள் எல்லாம் ஒரு மெல்லிய ஜவ்வாக சூட்சும நிலையில அந்த கண்மணியுடைய மத்தியில ஒரு சின்ன திரையாக மறைச்சு தவம் செய்து உங்களுடைய ஞான கனலை எழுப்பி அந்த கனல் பெருசாகி அந்த மெல்லிய ஜவ்வு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருகி கரைஞ்சி போகலாம். அப்படி உருகி கரைஞ்சி போனா அந்த மறைப்பு விளக்கிட்டோம்னா கருவறை வாசல் திறக்கிறதுங்கிறது. கருவறை வாசல் நீங்கிட்டுனா காண்டவனை பார்த்துக்கலாம். அப்ப அந்த கருவறை வாசல் நீங்கணும்னா, அந்த மெல்லிய ஜவ்வு விளக்கணும்னா, அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்முடைய உடல்ல நம்ம தவம் செய்து ஏற்படக்கூடிய அந்த ஞான கனல் அக்னி பெருகும். அந்த அக்னி பெருகி அந்த திரைய அகற்றும். அப்ப அக்னியை பெருக்கிறது தான் நம்ம செய்யக்கூடிய ஞான கனல். தவம் செய்து அதனால வரக்கூடிய உஷ்ணம். அந்த உஷ்ணம் எங்க இருந்து வருதுன்னா, உள்ளுக்கு இருக்கக்கூடிய அதே இந்த ஆன்மாவிலிருந்து வெளிப்படக்கூடியது தான். வேற நம்ம உஷ்ணத்தை எப்படி எடுக்க முடியும்? இங்க இருந்து தீயை கொளுத்தி உள்ள போட முடியுமா? புறத்துல இருந்து ஒண்ணும் செய்ய முடியாது. உள்ளுக்கு இருக்கக்கூடிய அதே அக்னியில இருந்து எடுத்து அந்த அக்னியை தான் கொஞ்சம் கொஞ்சமாட்டு பெருசாக்கலாம். அந்த அக்னியுடைய வெப்பத்தை தான் கூட்டுறோம். அந்த அக்னியினுடைய சூட்டு தான் கூடுது. சூரியன் இன்னைக்கு 100 டிகிரி, இன்னைக்கு 105 டிகிரி, 108 டிகிரி, அந்த வெப்பத்தினுடைய அளவு கூடிக்கிட்டே போகுதுல. இதே மாதிரி நம்முடைய அந்த ஆன்மாவுடைய அந்த ஒளி உஷ்ணம் தன்மை தவம் செய்ய கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிகிரி கூடிக்கிட்டே வருது. அது 112 டிகிரி 110 டிகிரின்னு வந்தாச்சுன்னா
அந்த மெல்லிய ஜவ்வு அந்த வெப்பம் தாங்காம சூரியன் வெப்பம் இல்லாட்டா எல்லாமே பனியாட்டா ஆர்டிக்கல்ல உறைஞ்சிடும். அந்த சூரியன் ஒளி வெப்பம் வந்து வர 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 உருகிட்டே உருகிடுவாங்க. அதே மாதிரி இந்த வெப்பத்தை அதிகப்படுத்தணும்னா இந்த திரை வந்து மெல்லிய ஜவ்வு தானே உருகி கரைஞ்சிடலாம். அப்ப அந்த வெப்பத்தை கூட்டுறதுக்கு நாம என்ன செய்யணும்னா நம்ம செய்வதுதான் தவம். உள்ள இருக்கக்கூடிய நம்முடைய எங்கிருந்து வெப்பத்தை எடுக்க முடியும்? தீயில இருந்தானே எடுக்க முடியும். தீயில இருந்தானே தொட முடியும். அந்த தீயை கொஞ்சம் பெருசாக்கினா தானே அக்னி வரும், சூடு வரும், உஷ்ணம் வரும். அப்ப அந்த தீ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே இடத்துல உள்ள தீ அக்னி நம்ம உள்ள இருக்கக்கூடிய நம்முடைய உயிர் தான், இறைத்தன்மை தான், கடவுள் தான். அப்ப அந்த அக்னியை பெருக்கிறதுக்கு வாசல் வந்து கண்கள் தான். அப்ப கண்கள் மூலமாக அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல உள்ள அக்னியை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கணும்னா அதே இடத்துல உள்ள அக்னி அந்த வெப்பம் தாங்காம அந்த இடத்த மறைச்சிருக்கக்கூடிய ஜவ்வு உருகி இல்லாம அதை நம்ம செய்ய வேண்டியதும் நம்ம சிரத்துல இருக்கக்கூடிய அந்த உயிரை கண்வழி வரக்கூடிய அந்த உயிர் ஆற்றலை கண்ணிலேயே இருந்து அந்த இடத்திலேயே உஷ்ணத்தை பெருக்கணும்னா அந்த உஷ்ணத்தாலேயே அந்த இடத்துல உள்ள ஜவ்வு உருகி கரைஞ்சி இல்லாமலாம். இப்படித்தான் செய்ய முடியும். வேற எந்த வகையிலே செய்ய முடியுமா? மூச்சுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? வேற எதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது இப்படித்தான். அப்ப இந்த இடத்துல அக்னி பெருக்கிறதுக்கு தான் நம்ம தவம். அதை எப்படி தவம் பண்ணோம்னா அதான் நிறைந்து நிறைந்து உணர்ந்து உணர்ந்து நிறைந்து நிறைந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நிறைந்து. அப்போ இறைவனை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இறைவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நினைக்கும் போது உணர்வு வரும். உணர்வு அதிகமாக நெகிழ்ச்சி வரும், கருணை வரும், இரக்கம் வரும். அப்படி சொல்லுங்க அவனுக்கு ரொம்ப இரக்க சுபாவம் தான் அப்படின்னு சொல்லுங்க. அந்த இரக்கம் எப்போ வரும்? அன்பு அதிகமா இருந்தாதான் இரக்கம் வரும். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய இருக்கிறது. யாரே எனும் இறங்குகின்றாருக்கு சீரை அளிக்கும் இருக்கிறது. அன்பு கருணை யாருக்கு இருக்கோ அங்கதான் இறக்கும். புரியும்? அப்ப அந்த அன்பால கருணையால நம்ம இருந்து தவம் செய்யும் போது நம்ம கண் மணி ஒளி அதிகப்பட்டு உஷ்ணத்தால அந்த மறைக்கு நீங்கி உள்ள ஜோதிய தரிசிக்கலாம். இதுதான் ஜோதி தரிசனம், நம்முடைய ஆத்ம. இனி இந்த இடத்துல நம்ம எப்படி இருந்து தவம் செய்து எப்படி கனலை பெறணும்? இதுதான் இந்த இடத்துல உயிர் சக்தி இருக்குன்னாச்சு. அதில் போகக்கூடிய வாசல் இது, இதுல என்ன தமிழ் இருக்குன்னு சொல்லியாது. அப்ப இந்த இடத்துல உயிரை பெருக்கி அந்த ஒளியை பெருக்கினா எப்படி நமக்கு அது சாத்தியம்? எப்படி அது நமக்கு செயல்படும்? எப்படி செயல்படும்? எப்படி அந்த உள்ள அந்த ஒளியை பெருக்க முடியும்? அரவிந்த் தண்ணி எப்படி செய்யறது? அந்த அக்னியை வந்து எப்படி பெருக்கிறது? இப்போ வந்து ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பேப்பரை வந்து எரிக்கணும்னா என்ன செய்யலாம்? தீப்பெட்டி இல்லை, அப்ப என்ன? லென்ஸ் தெரிக்கலாம்ல. சூரியனுடைய ஒளி அந்த லென்ஸ் வச்சு அதுல எரிச்சலும்ல. அது எப்படி வேலை செய்யுது? ஒளி பறந்த ஒளி வந்து வரும்போது பவர் தானே. அப்ப விரிந்து பறந்து போயிட்டு இருந்தா அதுக்கு பவர் இல்லை. அதை கூட்டிட்டோம்னா அதுக்கு வந்து அதிகப்படியான ஒரு பவர். ஆட்டம் பாம்னா என்னது? இதேதான். ஒளி அணுக்கள் வந்து பறந்து வருது. அத ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து சேர்க்கிறான். ஆட்டம் பாம். ஒரு ஆட்டத்துல எல்லா ஆட்டத்தையும் கொண்டு குவிச்சிடறான். அதுக்கு அபரிமிதமான ஆற்றல். அதான் ஆட்டம் பாம்.
அப்ப அது அந்த ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கு ஒரு சக்தி வந்துருக்குல்ல. இப்போ நம்முடைய கண் மணி ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு கடுகு அளவு கூட இல்லை, அதை விடையும் மெல்லிய ஒரு பாயிண்ட். இப்போ ஒரு பெண் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு பால் பெண் எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு பேப்பர் அப்படி தொட்டா எவ்வளவு இருக்கும்? அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஊசி மனை அளவு ஒரு சின்ன பாயிண்ட் தான் நம்ம கண் மணியின் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓட்டை, ஒரு துவாரம். அதை அந்த இடத்துல நீங்க உங்க எண்ணத்தை மனச அங்க வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கு ஆயிரம் ஆட்டம்பாம் போட்ட மாதிரி அது வெடிக்கும். அங்க ஒரு சக்தி உருவாயிருந்தா சூரியனுடைய கதிர்களை குவிச்சாச்சுன்னா அந்த இடத்துல ஒளி உஷ்ணம் வருதுல்ல, அதே மாதிரி இந்த இடத்துல இப்ப மனம் விரிந்து பறந்து செயல்படுத அந்த மனசை அந்த பாயிண்ட்ல நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல அக்னி வரும். அந்த இடத்துல அக்னி வந்துட்டா அது வழியா வரக்கூடிய நரம்பு வழியா உள்ள இங்கதானே உயிருக்கு, இங்க பிடிச்சுக்கலாம். இங்கதானே வர முடியும், வேற எங்க போக முடியும்? வாசல் தான் இருக்கு, இந்த பாயிண்ட் தான் இருக்கு. இந்த பாயிண்ட நீங்க குடிச்சிட்டீங்கன்னா இந்த விளையாட்டு இது இங்க தானே வரும். சூரியன் அங்க இருக்காரு, சாப்பிட்றது இருக்கு, லென்ஸ் நடுவில் தானே வைக்கிறோம். நடுவில் வச்சு அதை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாதானே கரெக்டா அந்த பாயிண்ட் கிடைக்கும், நெருப்பு வரும். அதே மாதிரி இந்த ஒளியை இந்த விழி திரை இந்த இடத்துல நீங்க கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னா, இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஃபயர் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கு வழி இங்க தானே இருக்கு, இந்த பக்கத்துல எல்லாம் ஒன்றும் வழி இல்லையா? கண்ணுக்கு இந்த பக்கம் ஒன்றும் வழி இல்லையா? உள்ள மட்டும்தானே ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த இடத்துல கரெக்டா இங்க பத்த வச்சா இங்க பத்திக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம இருந்து நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்தால் இந்த இடத்துல உஷ்ணம் பெரிய, இந்த இடத்துல ஒளி. அப்ப இந்த இடத்துல எப்படி நினைந்து ஊர்கணும், அது எப்படி நினைக்கிறதுன்னா தீட்சை பெற்றா மட்டும்தான். இப்போ கண் மணி மத்தியில் அந்த சிறு துவாரம் இதை நம்ம நினைக்கணும், சக்தியை பெருக்கணும். எப்படி நினைக்கிறது முடியுமா? முடியாது. அது மைண்ட் அப்படி ஒருநிலைப்படுத்துறதுன்றது முடியாத காரியம். அப்படி ஒருநிலைப்படுத்தி அந்த உஷ்ணத்தை பெருக்கினா மட்டும்தான் இந்த இடத்த சேரும். அது ஒருநிலைப்படுத்துறதுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் தீட்சை. கண் மணி பாயிண்ட் நீங்க நினைந்து அதுல நெகிழ்ச்சி வரணும்னா அதுலயே உணர்ந்து இருந்தாலும் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ச்சி வரணும்னா நினைக்கணும். நினைக்க மட்டும் போறாது, உணரணும். உணர்ந்தாதான் நெகிழ்ச்சி வரும். நினைந்து உணரணும், நினைக்கணும், உணர்வு இருக்கணும். அப்பதான் நெகிழ்ச்சி வரும். அப்பதான் அந்த ஃபயர் ஆகும் உள்ள நினைக்கலாம். எப்படி உணர்றது? இப்போ உங்க கையை நினைச்சிட்டுதான் சொல்லுவோம், பெருவிரல் நினைச்சிருக்கோம். பெருவிரல் நினைச்சுக்கிட்டீங்களா? பெருவிரல் பார்க்க முடியுதா? கையினால பார்க்கறது, நினைக்கிறது மனசுல. கண்ணால பாருங்கன்னு சொல்லல, கண்ணால நினைக்கிறதுக்கு தானே சொல்லுங்க. உங்களை நினைக்கிறதுங்கிறது முடியாத காரியம். பெருவிரல் நினைச்சிருக்கோம். பெருவிரல் நினைக்க முடியுமா? வேண்டாம். பெருவிரல் கண்ணால பாத்துறீங்க. உங்க முதுகு புறத்தை நினைச்சிருக்கோம். முதுகு நினைச்சிருக்கோம். முதுகுல ஒரு சின்ன ஊசி கொடுத்துனா அந்த இடத்த உணர முடியுமா? நினைக்க முடியாது. உணர்ந்தா நினைப்பு கொண்டு வந்துடலாம். புரியுதா? அப்ப ஒரு சின்ன ஒரு வலி இருந்தா, ஒரு உணர்வு இருந்தா நினைக்கலாம்னு வாங்க. அப்ப நினைந்து உணர்ந்து நிகழணும்னா அங்க ஒரு உணர்வு இருந்தா நினைக்கலாம்னு வாங்க. அப்ப அந்த பாயிண்ட்ல கொண்டு வந்துடலாம்ல. அந்த உணர்வை கொடுக்கறது தான் தீட்சை.
புரியுதா? அப்ப அந்த கண் மணியினுடைய மத்தியில் அந்த வாத்துல அடைச்சிருக்கக்கூடிய அந்த மறைப்பை நீக்கணும்னா அந்த இடத்துல உணர்வு இருந்தா, நினைந்திருந்தா அது மறைஞ்சிடும், விளைவிடும். அப்போ இந்த காட்சி உள்ள அக்னியினுடைய காட்சியை காணலாம். உள்ள அக்னி இது நம்முடைய உயிர் தானே, நம்மளே பார்க்கலாம். இதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. இதுதான் ஞானம். இதை சொல்றது படிக்கிறத விட்டுக்கிட்டு வேற எதை படிக்கும் பிரயோஜனம் இல்லை. பக்தி வரும், நல்ல பண்பா இருக்கலாம், ஒழுக்கமா இருக்கலாம், 4 பேருக்கு உபகாரமா இருக்கலாம், அது போதாது. நல்ல பக்திமானுக்கு, பண்பா உள்ளவனுக்கு, ஒழுக்கமா உள்ளவனுக்குலாம் ஒன்றும் மோட்சம் கிடைக்காது. என்ன கிடைக்கும்? இந்த பிறவில நீங்க நல்ல பக்திமானா இருந்து நிறைய அன்னதானம் போட்டு நிறைய உபகாரம் பண்ணி நல்ல ஒழுக்கமா பண்பானனா நேர்மையாளனா இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இறைவன் அருள் தருவாரா? என்ன கிடைக்கும் உங்களுக்கு? டெய்லி உங்க வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு ஓட்டுறீங்க, அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்றீங்க, நல்ல பக்தர் இருக்கீங்க, நல்ல ஒழுக்கா இருக்கீங்க, எந்த கெட்ட பழக்கமும் உங்கள்கிட்ட இல்லை, நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இறைவன் வந்துருவாரா? ஏன் எதிர்பார்த்திருக்கீங்க? நீங்க பக்தியா இருந்து பரோபகாரமா இருந்து நல்ல செயல்கள் செய்து நல்லொழுக்கமா இருந்தா உங்களுக்கு புண்ணியம் நிறைய கிடைக்கும். புண்ணியம் நிறைய கிடைச்சா என்ன ஆகும்? அடுத்த அளவு பிறகு கிடைக்கும். அந்த புண்ணிய பலனுக்கு ஒரு பலன் அனுபவிக்கணும்ல. நீங்க இந்த பிறவில நீங்க பிச்சைக்காரனா இருந்து நிறைய புண்ணியங்கள் செய்தீங்கன்னா அடுத்த பிறவில இந்த புண்ணிய பலன் உங்களை ராஜா வீட்டு பிள்ளையா பிறக்க வைக்கும். சுக போகத்துல சுகமா வந்து பிறப்பீங்க. நீங்க இந்த பிறவில செய்த பக்தி, பண்பு, ஒழுக்கம், பரோபகாரம், அன்னதானம், ஜீவகாரணம், இதுல என்ன கிடைக்கும்னா நிறைய புண்ணியத்தை சேர்க்கலாம். இந்த புண்ணிய பலனை அனுபவிக்கிறதுக்கு அடுத்த அளவு திரும்ப எடுக்கணும். அப்ப ராஜா வீட்டு பிள்ளையா பிறந்து சுக போகத்துக்கு கிடைக்கலாம். அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் பாவடி. இதே கதை தான், பழைய குருடி கதை திரடிங்கிற கதை தான். பழடியும் புண்ணியம், பழடியும் பாவம், பழடியும் புண்ணியம், பழடியும் பாவம். இதுல இருந்து மீள்றது தானே இந்த வழிகள் இருக்காங்க. எப்படி நம்ம பாவத்தை செய்யக்கூடாதோ அதே மாதிரி புண்ணியத்தையும் செய்யக்கூடாது. யாருக்குமே எந்த உதவியும் செய்யாது. உதவி செய்ய முடியாது. ஒருத்தர் வந்து பிச்சை எடுக்கான்னு வைங்களேன், ஏங்க பிச்சை எடுக்கலாம்? உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, ஒரு வீடு கிடைச்சிருக்கு, நீங்க கொண்டாடி பிள்ளையாடி நீங்க இருந்து வீட்டுல இருந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்கீங்க, தெருல வந்து பிச்சை எடுக்கலாம். ஏன்? அவ்வளவு வசதி இல்லை. ஏன்? அதான் ஏன்னு. உங்களை மாதிரி அவனும் நல்ல ஒரு வீட்டுல இருந்து கொண்டாடி பிள்ளையோட சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? கடவுளுக்கு வேற வேலை இல்லையா? அதான் கேட்டேன். கடவுளுக்குன்னு ஓர வஞ்சனையா இருக்கு. உங்களை நல்லா படிச்சு இன்னொருத்தனை மாசம் படிக்கிறது கடவுள் அப்படி வஞ்சனை உள்ளவரா? சொல்லுங்க. கடவுள் வந்து கடவுளுக்கு அந்த மாதிரி வேண்டியவன் வேண்டாதவன் பாகுபாடு வேண்டுமா? கடவுள் அந்த மாதிரி ஓர வஞ்சனை படைச்சவரா? கடவுளுக்கு வந்து அருளாளன் தானே, அன்புமயமானவன் தானே, கருணை மயமானவன் தானே, கருணை வள்ளல் தானே இறைவன். எல்லாருக்கும் நல்லதும் செய்யறான் இறைவன். அப்படி நல்லது செய்யக்கூடியவன் தான் இறைவன். அவன் வந்து ஒருத்தருக்கும் ஒருக்கிறதுலும் செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட இறைவன் வந்து அவனுக்கு ஏன் இப்படி ஒரு நிலை கொடுப்பாரா? அப்ப அது இறைவனுடைய செயல் இல்லையா? இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்கன்னா உங்களுடைய செயல். அவன் பிச்சை எடுக்கிறான்னா அது அவனுடைய செயல். அவன் என்ன பாவம் செய்தானோ பிச்சை எடுக்கான். நீங்க என்ன புண்ணியம் செய்தீங்கன்னா நல்லா இருக்கிறீங்க. இல்ல கடவுள் எங்க இருந்தாரு? கடவுளுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க கடவுளை பத்தி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஞானமே கிடையாது. உங்களை பத்தி பாருங்க, உங்களை பத்தி நினைச்சு பாருங்க, உங்க பாவபுண்ணியம் என்னன்னு பாருங்க, உங்க செயல் என்னன்னு பாருங்க, இதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. கடவுளை பத்தி பேசிக்கிட்டு சாமி பக்தின்னு பண்ணா அது பக்திமான், நீங்க ஞானமான இல்லை, ஆன்மீகவாதி இல்லை. அது குழந்தைகளுடைய செயல். அதெல்லாம் அறிவு வளரணும்னா, அறிவு முதிர்ந்த நிலை என்னதுன்னா கடவுளுக்கு அப்பாற்பட்ட நிலை. கடவுளுக்கு அப்பாற்பட்ட நிலை என்னது?
ஆமாதான். நமக்குள்ளே கடவுள் எப்படி இருக்காருன்னு பாக்குறதுதான். கடவுள் தான் எங்கே இருக்காரு, எங்கே இருந்தாருன்னா நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டாங்க. எங்கே இருக்கிறாருன்னு சொல்லுவோம், ஒண்ணும் தெரிய மாட்டாங்க. அப்போ ஒரு மறைப்பு இருக்குல்லவா, நமக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு மறைப்பு இருக்குல்லவா. அந்த மறைப்பு எதனால வந்தது? நம்ம கிட்ட இருக்கிற மறைப்பினால வந்தது. நம்ம கருப்பு கண்ணாடி போட்டு பாக்குறோம், என்ன தெரியும்? எல்லாம் கருப்பா தான் தெரியும். பச்சை கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா பச்சையா தெரியும். அதே மாதிரி இப்போ ஒரு கண்ணாடி போட்டு மறைச்சு வச்சிருக்கு நம்மளால, ஒண்ணும் தெரிய மாட்டாங்க. இந்த மறைப்பை நீங்க நீக்கிட்டீங்கன்னா எல்லாம் பார்க்கலாம். இந்த மறைப்பு தான் ஒருத்தனை பாவப்பட்டவனா வச்சிருக்கு, ஒருத்தனை பணக்காரனா வச்சிருக்கு, ஒருத்தனை புத்திசாலியா வச்சிருக்கு, ஒருத்தனை அடிமுட்டாளா வச்சிருக்கு, ஒருத்தனை நல்ல நிலையில வச்சிருக்கு, ஒருத்தனை பைத்தியக்காரனா வச்சிருக்கு. அவங்ககிட்ட உள்ள அந்த மறைப்பு, திரை, வினை, அதுதான் வித்தியாசத்தை உண்டாகி. இந்த வித்தியாசத்தை நம்ம மாத்திட்டோம்னா இறைவனை பார்க்கலாம். அப்பதான் இறைவனை பார்க்க முடியும். வேற எந்த வழியும் கிடையாது. வேற எதுவுமே பேச வேண்டியதில்லை, எதுவுமே ஒண்ணும் செய்ய வேண்டியது. இந்த இப்படி தன்மையில இந்த தன்மையில இருக்காரு. அப்ப அது நீக்கிறது வழி என்னது? அதெல்லாம் செய்யணும். இதை விட்டு திருப்பதிக்கு போயிட்டு இருந்தா முடியுமா? கைலாயத்துக்கு போனா நடக்குமா? போங்க, என்ன நடக்குன்னு பார்ப்போம். கைலாயத்துக்கு போனா எல்லாருக்கும் ஞானம் கிடைக்குன்னா எத்தனை லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு டூரிஸ்ட் கூட்டிட்டு போறாங்க, எவ்வளவு டிராவல்ஸ் அரேஞ்ச் கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் ஞானிகளா இருப்பாங்களா? எவனாவது ஒருத்தனும் ஞானியா இருக்கானா? திருப்பதிக்கு 1000 தடவை போயிருக்கான், வருஷம் போயிட்டு வரான். எவனுக்கு ஞானம் வந்திருக்கு? எவன் நல்லவனா இருக்கான்? ஊர் முழுவதும் கொள்ளையடிச்சு ஊரெல்லாம் ஏமாத்தி, பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், நண்பர்கள், சொந்தக்காரன் அவ்வளோரையும் ஏமாத்தி, ஊரை எவ்வளோ ஏமாத்தி கொள்ளையடிச்சு பணத்தை சேர்த்து திருப்பதி உண்டியல் போடலாம். எதுக்கு? அவர் கேட்டாரா? கொள்ளையடிச்சு வந்து என் உண்டியில போட்டுருந்தாரா? பாவத்துக்கு 10 ரூபாய் கொடுக்க மாட்டான், உண்டியில கொண்டு 1 லட்சம் ரூபாய் கொண்டு போடுவான். முட்டா பைசா. ஒரு கடவுளும் பைசா கேட்க மாட்டார். அவர் நமக்கு தருவார். அவர்கிட்ட இருந்து என்ன வாங்கலாம். எந்த கடவுள் எந்த காலத்துல கேட்டாரு பைசா? இப்ப நம்ம அப்பா நமக்கு பைசா கேட்பாரா? அப்பா எல்லாம் நமக்கு தந்துகிட்டு இருக்காங்க. அம்மா எல்லாம் நமக்கு எல்லாம் தந்துகிட்டு இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் இருந்துதான் நம்ம எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டாலும் வளர்ந்துருக்கிறோம். எந்த அப்பா அம்மா பைசா தானே கேட்டிருக்காங்க? நம்ம என்னது வேணும்னு நமக்கு கேட்கவும் தெரியாது. நம்ம பிறந்து மண்ணு மாதிரி கிடந்தோம் குழந்தையாட்டு. அம்மா தான் வேலைக்கு சாப்பாட்டுல இருந்து குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல அழகு படிச்சு நம்மளால வளர்த்துருக்காங்க. எந்த குழந்தை எந்த அம்மாட்ட எனக்கு அது தாய்தன்னு கேட்டது? கண்டதையும் கேட்டதையும் படிச்சு வச்சுக்கிட்டு நம்ம எல்லாமே நமக்கு தான் அறிவு இருக்குன்னு நம்ம வீட்டு தெரியும். நம்ம குழந்தையா இருந்தா இறைவன் நம்மளை தாயும் தந்தையுமா இருந்து பார்த்துக்கிறார். நமக்கு அகங்காரம் பிடிச்சி நான் தான் எல்லாம், நான் தான் சம்பாதிக்கேன், நான் தான் என் பொண்ணுக்கு காப்பாற்றுவேன், என்னால்தான் இந்த எல்லாம் நடக்கணும் ஒருத்தர் நினைச்சான்னா அவனுக்கு என்ன கிடைக்கும்? வேணதான் நிற்கார். தேவனுடைய செயல்ங்கிறது வாயில பேசுறது இல்ல, உணர்ந்து நடக்கிறது. எல்லாம் இறைவன் செயல். எல்லாமே நம்ம அப்பா அம்மா போட்ட பிச்சை இந்த உடல். அப்பா அம்மா போட்ட பிச்சை இந்த உடல். ஆண்டவன் போட்ட பிச்சை நம்முடைய உயிர். அப்ப நமக்கு பிச்சை கொடுத்த அப்பா அம்மாவையும் ஆண்டவனையும் நினைக்காண்டமா? அப்பா அம்மா போட்ட பிச்சை உடல் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவன் போட்ட பிச்சை இல்லைன்னா போச்சு. அப்ப அந்த இறைவன் கொடுத்த உயிர், அவனுக்கு நாம நன்றி சொல்லணும்ல, அவனை உணரணும்ல, அவனை தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்குதான் தாவா. அப்ப அந்த இடத்துல கண் மணி மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட நம்ம தவம் பண்ணி அந்த இடத்துல உஷ்ணத்தை பெருக்கிட்டோம்னா உள்ள ஒளி உஷ்ணம் பெருகும். இந்த மறைப்பு விளையாடு இறைவனுடைய காட்சி. அந்த நிலையில் வரும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்பந்தான் அறிவு சொல்லணும். இப்ப நம்ம பார்க்கறது நம்முடைய விதையால. அந்த வினைத்திரையை மாத்திட்டோம்னா அப்புறம் பார்க்கறது இறைவனுடைய ஒளியால. இறைவனுடைய அந்த ஒளி இருந்து பார்த்தா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
புரியுதா? இப்ப அந்த இறைவனுடைய அந்த ஒளி ஆற்றல் வந்து வெளிப்படாததுனால வினை வந்து மறைச்சிருக்கு. வினையால பார்க்கிறோம். வினை மறைப்பு நீங்கிட்டுனா இறைவனுடைய ஒளியால பார்க்கும்போது எல்லாம் தெரிஞ்சிடலாம். அப்படி தெரிகிறது தான், தெளிகிறது தான் அறிவு. இப்ப வினை மறைச்சிருக்கனால இதுல இருந்து வரக்கூடியது மனம். இதை நீக்கிட்டீங்கன்னா மனம் போயிடும், வினை போயிடும், இறைவன் வெளிப்படுவாரு. இணைவன் வெளிப்படும் போது அறிவு விளங்கும். புரியுதா? நம்ம உடம்புல தலையில மத்தியில உள்ளால இருக்கக்கூடிய உயிர் தானம், அந்த உயிரை வந்து விளங்கக்கூடிய இடம், காட்டக்கூடிய இடம் கண்டு. இது வழி நம்ம நினைத்து இருந்து தவம் செய்தா இந்த உஷ்ணத்தால அது பெருகி அந்த சக்தி. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. வேற எதை பத்தியுமே யோசிக்காதீங்க, சிந்திக்காதீங்க, கண்டுவிடாதீங்க. இவ்வளவுதான். அது எப்படி இருந்து தீட்சை பெற்று அந்த இடத்துல உணர்வு பெற்று நினைக்க முடியாது இல்லவா? உணர்வு இருந்தா நினைக்கலாம்லவா? அப்ப அந்த உணர்வை கொடுத்து அந்த இடத்துல உணர்வை கொடுக்கும் போது உங்களால நினைக்க முடியும். புரியுதுவா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதா? வேற ஏதாவது கேட்கணுமா? தீட்சை கொடுக்கலாமா? நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எத்தனை வருஷமா சாப்பிட்டு இருக்கீங்க? பிறந்ததுல இருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறீங்க. பிறந்ததுல இருந்து சாப்பிட்டுட்டு வளர்ந்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, பார்க்கும்போது இந்த இவ்வளவு உருவத்திலே பிறந்தோம். சின்ன குழந்தையதான் இருந்தோம். 2 கிலோ இருந்தோம். இப்ப 50 கிலோ இருக்கிறோம். இந்த 50 கிலோ வளர்ச்சி, சாப்பிட்ட ஆகாரம், இதுல என்னெல்லாம் படுத்திருக்கீங்க? நோயெல்லாம் வந்திருக்குதா? வந்திருக்கு. நோயெல்லாம் வந்து ஆஸ்பத்திரி போயிருக்கோம், மருந்து வாங்கி சாப்பிட்டுருக்கோம், அப்புறம் படுத்திருக்கிறோம், அங்க போயிருக்கோம், இங்க போயிருக்கோம், அதை பார்த்துருக்கோம், இதை பார்த்துருக்கோம், இதை செய்யிருக்கோம். இதெல்லாம் என்னது? செயல்பாடுகள். அதனால உங்களுடைய செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகள்னால உங்களுக்கு இன்பமா இருக்குதா, துன்பமா இருக்குதா? இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து இன்னை வரைக்கும் நீங்க செய்த செயல்கள்னால உங்களுக்கு இன்பமா துன்பமா? இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் குடிச்சா சந்தோஷமா இருக்கும். சாராயத்தை கொண்டு தந்தானே என்ன எப்படி இருக்கும்? அதே ருசி குடிக்கிறவங்க இருக்காங்க. இல்ல அழுக்கு தண்ணி நம்ம கன்றாவியான ஒன்று தந்தா எப்படி இருக்கும்? நோய் வந்தது, துன்பம் தானே. சுகமா இருக்கிறோம், தேசியம்ல சுகமா போட்டுட்டு சுகமா இருக்கிறோம், அது இன்பம் தானே. அப்ப இன்பம் துன்பம்ங்கிறது அது எப்படி, எதுனால வருது? எல்லாருக்கும் இதே மாதிரி இன்பம் இருக்கா? எல்லாருக்கும் இதே மாதிரி துன்பமா இருக்கா? ஏன் அப்படி வருது? நமக்கு ஏன் இப்படி ஒரு உணர்வு நிலையில் இருக்கிறோம்? சொல்ல முடியாது. வித்தியாசம். இரவு பகல்ங்கிறது இருக்குல்லவா? இரவு பகல்ங்கிறது என்னது? எப்படி வருது இரவு பகல்? சூரியன் எங்க உதிக்குது? சூரியன் எங்க உதிக்குது உங்களுக்கு தெரியுமா? சூரியன் அவங்க கிழக்கு உதிக்குது. ஒண்ணு இல்லைங்க. சூரியன் கிழக்கு உதிக்குதா? உதிக்கிறதா? பூமியை சுற்றி சூரியன் பாட்டு இருக்கு ஒரு இடத்துல. பூமி தான் சுற்று. பூமி தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுதானே? சூரியன் ஒண்ணும் உதிக்கவும் இல்லை, மறையவும் இல்லை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா உதிக்கு. எப்படி சொல்லுது? காலையில போய் பார்த்தா கிழக்கு உதிக்குத, சாயங்காலம் பார்த்தா கிழக்கு மேற்கு மறையுத. அது என்னதப்போ? ஏதாவது வேண சூரியன் உதிக்குதா மறையுதா? சூரியன் உதிக்குதா மறையுதா? அப்படியேதான் உதிக்குத மறையுத. ஏன்? சூரியன் உதிக்கிறது மாதிரியும் மறையது மாதிரியும் ஒரு தோற்றம்
மாயத்தோற்றம் நமக்கு ஏற்படுது. ஏன்னா நாம இருக்கக்கூடிய பூமி சுத்திட்டு இருக்கிறதுனால, நம்ம இருக்கக்கூடிய பூமி வந்து நிலையா இருந்தா சூரியன் உதிக்குதா மறைதாங்கிறத பார்த்துடலாம். நாம வந்து சுத்திட்டு இருக்கிறதுனால எப்படி அது உதிக்குது மறையுதுன்னு சொல்ல முடியும், பார்க்க முடியும், உணர முடியும்? இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்தா எல்லாம் என்ன இருக்கு எல்லாம் பார்த்துக்கலாம். உங்க பின்ன என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். நீங்க சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துடலாம். இதுல ரெண்டு நிலை இருக்கு. நீங்க சுத்துறது ஒண்ணு, இந்த இடம் இருக்கிறது ஒண்ணு. இந்த இடம் சுத்துறது நீங்க பேசாம இருக்கிறது இன்னொரு நிலை. பூமி அப்படி இருந்தா சூரியன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆனா சூரியன் அப்படி இருக்கு, பூமி சுத்துறது. இதுல என்ன வித்தியாசம்னா, சூரியன் எப்படி இருக்குன்னா சூரியன் பூமி சுத்திட்டே வருது, சூரியனையும் சுத்தி வருது. பூமி சுத்துறதுனாலதான் இந்த இடத்துல பூமி இப்படி சுத்தி இந்த இடத்துல வரும்போது இது உதயமா இருக்கும். இது போக போக மறைவு மாதிரி இருக்கும். இதெல்லாம் 1ஆம் கிளாஸ் பாடம் தானே. அப்போ இந்த மறைஞ்சது மாதிரியும் உதிக்கிறது மாதிரியும் தெரிகிறது ஒண்ணுமே இல்லை. பூமியுடைய சுழற்சியினால அப்படி தோற்றுது. அப்போ சுழலக்கூடிய தன்மை இருந்தா செயல்பாடு இருக்குது. இது நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த சுழற்சியினாலதான் சூரியன் ஃப்ரண்ட்ல இருந்தா பகல், பேக்ல போனா இரவு. அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருந்தா பகல்னு சொல்லும், இரவுன்னா நேர் ஆப்போசிட் சைட்ல. இப்ப நம்ம இந்தியாவில வந்து பகல், அமெரிக்கால நேர் ஆப்போசிட் சைட்ல இருக்கு. அங்க வந்து நீங்க இப்ப ராத்திரி. ஃப்ரண்ட்ல இருந்தா பகல், பேக்ல போனா இரவு. அப்படிதானே? அப்ப இந்த இரவு பகல்ங்கிறது இந்த சுழற்சி ஆதாரமா வச்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த சுழற்சி தான் ஆதாரமும் கூட. சுழலாமலே நின்றா இயக்கமே. பூமி சுத்தாம நின்றுட்டு என்ன ஆகும்? நம்ம சினிமா பார்க்கறதுக்கு நேரம் இருக்குமா, டிவி பார்க்க நேரம் இருக்குமா, இதெல்லாம் யோசிக்க போறோம். பூமி சுழலாம நின்றுட்டுன்னு என்ன நடக்கும்? பூமியும் அதே மாதிரி சுத்தாம ஒரு இடத்துல நின்று என்ன நடக்கும்? இருக்கிற நிலையை மாறும். சூரியனுடைய ரேஸ் பட்டே இருக்குமா? இப்போ 12 மணின்னா இப்போ இந்த பொசிஷன் என்னது? உச்சி வழி நேரா டைரக்டா அந்த சூரியனுடைய ரேஸ் படக்கூடிய நேரம். பூமி இந்த நேரத்துல அப்படியே நின்றுட்டு அந்த ரேஸ் பட்டுட்டே இருந்தா 12 மணி வெயில போய் நம்ம நிக்க முடியுமா? மண்டை வாங்கிட்டு போகாது, எரிஞ்சு போகாதா? அப்போ அது எரியாம இருக்கணுங்கிறதுக்காண்டி அதை சுத்தி விட்டான் இறைவன். ஒரு இடத்துல இருந்தா அது எரிஞ்சு போகும். அது இயங்கணும் அப்படின்னா அதை சுத்தி விடணும். உங்க உயிர் இயங்கணும்னா கண்மணி சுத்தணும். அது அப்படி நின்றுன்னா என்ன ஆகும்? போயிடும், உயிர் எரிஞ்சு போகும். இந்த பாடி எரிஞ்சு செத்து போனா என்ன ஆகும்? உடல். அவ்வளவுதான். சுழற்சி இருந்தா மட்டும்தான், இயக்கம் இருந்தா மட்டும்தான் செயல்பாடு. இதே தன்மைதான் அண்டத்தில் உள்ளது எவ்வாறோ அவ்வாறே உள்ளது. பூமியினுடைய தன்மை அது எப்படி இயங்குது, என்ன காரணம்? இதே காரணம், இயக்கம், தன்மைகள் தான் நம்முடைய கண் மணியினுடைய தன்மை, இயக்கம் எல்லாமே இதே அடிப்படை தான். அதுக்கு எது ஆதாரமோ அதுதான் இதுக்கும் ஆதாரம். அது எப்படி செயல்படுதோ அதுதான் இதே மாதிரி செயல்படுது. அப்ப அந்த செயல்பாடு சுழலாம நின்றுட்டா போச்சு, இங்கே சுழலாம நின்றுட்டா உயிர் போச்சு. அப்ப அந்த சுழலணும். சுழல சுழல சக்தி கூடும். இப்ப நம்ம கண் மணி மத்தியில அந்த பாயிண்ட வந்து நினைக்கிறோம், நினைஞ்சு உணரணும். உணரும் போது நெகிழ்ச்சி வரும்.
அப்ப அந்த நினைந்து உணரும் போது நெகிழ்ச்சி வர்றதுக்கு காரணம் என்னன்னா அதனுடைய சுழற்சி தான் காரணம். அந்த சுழற்சி இருக்கிறதுனாலதான் இரவு பகல், பூமி சுழற்சி இருக்கிறதுனால இரவு பகல் தெரியுது. அதே மாதிரி நம்முடைய ஐபால்ஸுடைய சுழற்சி இருக்கிறதுனாலதான் நாம எல்லாத்தையும் செயல்பட முடியுது. இந்த சுழற்சியுடைய வேகத்தை கூட்டினா இன்னும் அதிகமா செயல்படும். இப்ப இந்த ஃபேன் இருக்குன்னு வைங்களேன், இந்த ஃபேன் சுழலணும்னா என்ன வேணும்? மின்சாரம் வேணும், மின்சார சக்தி வேணும். ஃபர்ஸ்ட்ல மின்சார சக்தி இருந்து இதை அப்படி செவரோடு ஃபிட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபேன் எப்படி வச்சிருக்காங்க? அந்த இடத்துல தானே விட்டுருக்காங்க. அது செவர்ல ஃபிட் பண்ணாது சுத்துமா? செவர்ல ஃபிட் பண்ணா சுத்தாது, அந்த இடத்துல தான் இருக்கணும். அப்படிதானே? அதுக்கு ஒரு மின்சக்தி இருக்கு, இருந்தாதான் அது சுழலும். இப்ப நமக்கு ஒரு பாயிண்ட வச்சோம்னா கொஞ்சம் காற்று கிடைக்கும். அந்த பாயிண்ட கூட்ட 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 சுழல் ஸ்பீடு அதிகமாக அதிகமாக நமக்கு அதிக பலன் கிடைக்கலவா? இப்ப நம்முடைய கண்மணி லேசா சுத்திட்டு இருக்கனால கொஞ்சம் சக்தி நமக்கு இருக்கு, வினை மட்டும் செயல்படுது. இந்த செயல்பாடை நீங்க கூட்டுனீங்கன்னா, இந்த சுழலும் சக்தியை கூட்டினீங்கன்னா அந்த சுழலுக்கு வேகமாக சுழல அந்த சக்தி எனர்ஜி அதிகமாகும் போது இந்த மறைப்பு வினை எரிஞ்சு போகும். அந்த உள்ள அக்னியினுடைய தன்மையினால எரிஞ்சே போகும். அது நடக்கும்லவா? இப்போ ஒரு கார் இருக்குன்னு, ஸ்கூட்டர் இருக்கு, டூ வீலர் எது வேணாலும் வைக்கிறீங்க. முதல்ல என்ன பண்ணுவீங்க? ஸ்டார்ட் பண்றோம். அதானே? ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன நடக்குது? இன்ஜின் எப்படி மூவ் ஆகும்? பேட்டரி வழியா பெட்ரோல் போய் பேட்டரியில கொஞ்சம் பெட்ரோல் மாதிரி ஊத்துவோம். பேட்டரியில ஒரு டியூப் போட்டு பெட்ரோல் ஊத்துனா போறோமே, அப்படிதான் சொல்றீங்க. அது எதையுமே சிந்திக்கணும். சொன்னது சரிதான், அதுக்கு அடுத்த இன்னொரு செயல் இருக்கு. எப்படி வருது? அந்த ஸ்டார்ட் பண்றோம், ஸ்டார்ட் பண்ண அந்த சக்தி எப்படி வருது? எது சுழல்னால? பேட்டரி சுழலாதுல்ல. ஒரு ஃபேன் இருக்குன்னு வச்சுருங்களேன், அது சுழலுதுன்னு வைங்களேன். ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த சுழற்சி என்ன ஆகுது? முதல்ல ஃபயர் ஆகுதா? முதல்ல ஸ்பார்க் தானே, அது ஃபயர் ஆகி அது சுழல விட்டு மோட்டர் என்ஜின் சுழந்த பிறகுதான் இயங்கும். அப்புறம் தான் அது மூவ் பண்ண முடியும். சக்தி எப்போ கிடைக்கும்னா ஃபயர் ஆகணும், சுழலணும். எல்லாத்துக்கும் தான் ஆதான். இப்ப இந்த அடுப்பு பத்த வைக்கிறோம்னு வைங்களேன், அடுப்பு பத்த வைக்கிற மாதிரி என்ன பண்ணோம்? ஃபயர் தான் பண்றோம். முதல்ல ஃபயர் பண்ணி அப்படி அந்த ஒரு சின்ன அணு அளவு மட்டும் அப்படி இருந்தா தெரியுமா? அது சுழன்று வேகம் மேல எழும்பணும்ல வந்த அக்னி, அதுவும் சுழற்சி தான். ஒரு நம்ம இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது அக்னி கேஸ் அடுப்பு பத்த வைக்கிறீங்களா, ஒரு ஸ்பார்க் தானே வருது. அது மட்டுமா இருக்கு, ஒரு ஸ்பார்க்கா இருக்கு. அந்த ஒரு ஸ்பார்க் அப்படி சுழன்று மேல வந்துடுது. அந்த சுழற்சியை நம்மளால பார்க்க முடியல, அது வேகம் வளருதுன்னு தான் நினைக்கிறோம். வளருது எப்படி? அது சுழன்று அது வளர்ச்சி கொடுக்குது, அது பெருநெருப்பாது. அதுதான் நமக்கு பலந்து. எல்லாமே ஒரு ஸ்பார்க்ல இருந்து வரக்கூடியதுதான், சுழன்று வரக்கூடியதுதான், சக்தி வர்றதுதான். ஒரு சின்ன தீக்குச்சி வச்சு சின்ன இதுதானே எரியும், உரத்தினோட ஒரு சின்ன இதுதானே அப்படி பெருசா வருது. எப்படி வருது? ஒரு பாயிண்ட்ல இருந்து வரக்கூடியதான், அது பெருசாகு, சக்தி கிடைக்குது, எல்லாமே. அப்ப எல்லாத்துக்குமே ஆதாரம் என்னன்னா நெருப்பு தான், சுழற்சி தான். மின்சார சுழல்னா மின்சக்திங்கிறது ஒரு நெருப்பு தானே, அந்த நெருப்பு தான் ஆதாரம். நெருப்பு மின்சாரம் மட்டும் இருந்தாச்சுன்னா சுழலுமா? அதுக்கு தகுந்த தன்மையில இருக்கணும், அப்பந்தான் இது சுழல முடியும். அது தனியா இருக்கணும். அப்ப அந்த சுழற்சி இருந்தாதான் பவர் அதிகம் கிடைக்கும், சக்தி அதிகம் உதயமானாதான் நம்ம நினைச்சபடி எதுவும் செய்ய முடியும். இப்ப ஸ்பீடு போறோம், அதே மாதிரி இருக்கணும். எவ்வளவு ஸ்பீடு போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சுழற்சி வேகம் இருக்கணும்.
ஆக்சிலேட்டர் கொடுக்கும். அப்ப அந்த வேகம் இருந்தா தானே அந்த கிடைக்குது. ஆக்சிலேட்டர் எடுத்தோம்னா வேகம் குறைஞ்சோன்னா அப்படியே ஸ்லோவாடி. அப்ப அந்த வேகம் தான், சுழற்சி தான் ஆதாரம். அந்த சுழற்சி வேகம் கூட 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 அதிக உஷ்ணத்துல வருது. அந்த அதிக உஷ்ணம் தான் சக்தி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து.